நாம் இந்த காலவேளையிலே தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போவோம். அந்த நேற்றைய தினத்திலே நாம் பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த வேளையிலே நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த நேற்றைய தினத்தின் காலை ஆராதனையிலே சபைக்குள் இன்றைக்கு பாபிலோனுடைய ஆவி எவ்விதமாய் கிரியை செய்கிறது, அந்த நிலையிலிருந்து நாம் இந்த நாட்களிலே விடுவிக்கப்பட்டு நம்மை கிறிஸ்துவுக்கு தூய்மையான மக்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு பேசினேன். முன்னுரையாக சரித்திரத்தினுடைய பின்புலத்திலே பாபிலோனுடைய தாக்கம் சபைக்குள் எவ்விதமாய் தன்னுடைய கிரியையை நடப்பித்தது என்று அநேக விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இது எந்த விதத்திலும் ஏதோ ஒரு நூதனமான உபதேசத்தை பிரசங்கித்து ஜனங்களை கலங்கடிப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இவை எல்லாம் வேதத்தில் உள்ள சத்தியங்கள், வேதத்தில் உள்ள இருக்கிற காரியங்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்முடைய நிலைக்கும் தக்கதாக நம் இஷ்டம் போல நாம் நம்முடைய வேதத்தினை நாம் மாற்றி திருத்தி எல்லாம் அமைத்து கொள்ள முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தமது வார்த்தையிலே தெளிவாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் என்றென்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலேயும் நாம் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிப்போம். நாம் கடந்த சனிக்கிழமை காலையிலே நாம் தேவனுடைய செய்திக்காக எடுத்த ஆதார வசனத்தை மறுபடியுமாக நாம் இந்த வேளையிலே நாம் வாசித்து இந்த செய்தியினுடைய அடுத்த பாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அனைவரும் வேதத்தின் வசனங்களை வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 44 முதல் 47 வரை. The book of Jeremiah, chapter number 51, from verse number 44 to 47. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வரமாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகவும் ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோன் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும். அதில் கொலையுண்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். கர்த்தர் தாம் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலைவணங்கும். இயேசுவே, நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் இந்த நாளிலே வெளிப்பட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட ஆவியானவர் இந்த காலை வேளையில் இடைவிடுவீராக. ஆண்டவரே, இந்த இணையதளம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதபடி சீராக இயங்க மக்கள் வசதியாய் தேவனுடைய வார்த்தை கேட்க நீர் கிருபை செய்யும். உம்முடைய பிரசன்னம் காணும் படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம். கடந்த வாரத்தினுடைய கடந்த நேற்றைய தினத்திலே நான் இந்த செய்தியை உங்களோடு கூட பேசின பொழுது பாபிலோனை குறித்து நாம் அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். 70 வருஷம் சிறைப்பட்டு போனார்கள். அந்த நாட்களிலே இவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்பதை குறித்து எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அநேக காரியங்களை சொல்லுகிறார். அந்த சிறைப்பட்டு போன காலத்திற்கு பின்பு கர்த்தர் எப்படி விதமாய் ஜனங்களை கொண்டு வர போகிறார் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன உண்மையான வார்த்தையை சிறுவேலிலே இருந்த ராஜாவும் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த அதே நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு உண்டான அதே வேளையில் போலியான தீர்க்கதரிசிகள் அனனியா போன்ற பல பேர் எழும்பி
தவறான காரியங்களை ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனங்களாய் உரைத்து ஜனங்களை திசை திருப்பினார்கள். ஆனால் உண்மையாய் தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா அநேக கஷ்டங்களை உபத்திரவங்களை பட்டான் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சிறையிருப்பின் காலத்தில் 70 வருஷம் அவர்கள் இருந்த அந்த காலத்தை சபை நிலையோடு கூட பார்க்கும்போது, சபை என்பது எப்படி என்றால், சபை என்கிற சொல்லுக்கு, த சர்ச் என்கிற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், கிரேக்க மொழியிலே ஒரு சொல் இருக்கிறது, எக்லீஷியா. எக்லீஷியா என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அழைக்கப்பட்டவன், the one who is called, one who is called out, வெளியே அழைக்கப்பட்டவன். எக்லீஷியா என்று சொன்னால் வெளியே அழைக்கப்பட்டவன் என்பது பொருள். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன எதுன்னா, சர்ச் அப்படின்னா ஏதோ பில்டிங் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பில்டிங் சர்ச்சே கிடையாது. பில்டிங் மக்கள் எல்லாம் ஆண்டவரை கூடி ஆராதிக்கிறதற்கு இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு வசதி. அன்றைக்கி கூட ஒருத்தர் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, இந்த கொரோனா பிரச்சனையில் இப்படி சர்ச்செல்லாம் மூடிட்டாங்களே, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சர்ச்சை எங்கே மூடினாங்க? நாம் தான் ஆண்டவருடைய உண்மையான சர்ச்சு. நம்ம எங்கே மூடப்பட்டிருக்கிறோம்? இப்போ நம்மளை மூடி என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? எல்லா வீட்டையும் இன்றைக்கி ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலமாய் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். இந்த பிரச்சனை வரலைன்னா என்றைக்கோ ஒரு நாள் நாம் ஒரு கட்டடத்தில், நம்ம சர்ச்சின்னு இன்றைக்கி சொல்லி வச்சுருக்கிற ஒரு இடத்துல நம்ம கூடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். அதை சபை கூடி வருதல் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் உண்மையான சர்ச் என்பது என்ன? ஆண்டவர் தமது ஜனங்களை தான் ஆண்டவர் தமது சபையாக கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள். நம் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த பிரச்சனை நடுவில் இப்போ என்ன ஆகிப்போச்சு, எல்லாருடைய வீடுகளிலே வேலைகளுக்கெல்லாம் போக முடியாமல் முடங்கி இருக்கிறதுனால காலையிலையும் மாலையிலையும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமாக கூடி எல்லாரும் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபமணிக்கிறார்கள், பாடுகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தருடைய நமக்கு சமூகத்தை தேடுகிறார்கள். இன்றைக்கி கர்த்தருடைய ஆராதனை என்பது இன்றைக்கி எல்லா இடங்களிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது சபை என்று சொல்வது கட்டிடம் அல்ல, நாம் தான் தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். அப்போ ஆலயம் என்று ஒரு 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 கட்டிடத்தை ஏன் ஆலயம் என்று சொல்லுகிறோம்? இந்த ஆலயம் என்கிற சொல்லை இந்து மதத்தில் உள்ளவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இது ஆலயம் அல்லது கோவில் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆலயம் கோவில் என்கிற சொல்லை அவர்கள் பயன்படுத்துவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த கோவிலில் மூலஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மூலஸ்தானத்திலே எங்கள் கடவுள் இருக்கிறார். அவங்க ஒரு விக்கிரகத்தை செய்து அங்கே கொண்டு போய் மூலஸ்தானத்தில் வச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த இடத்த அவங்க கோவில் அல்லது ஆலயம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் ஒரு விக்கிரகமாக அங்கே உள்ளே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் காட் இஸ் தேர் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதனால் அதை கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் ஆலயம் என்கிற சொல்லை சில மதத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துகிறார். பிகாஸ் தே பிலீவ் தேர் காட் இஸ் இன்சைட். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் என்பதெல்லாம் கிடையாது. பாருங்க, ஆண்டவர் ஆலயமாக கன்சிடர் பண்ணுகிற ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் கட்டின தேவாலயம் ஒன்று தான். ஏன்னா அந்த இடத்தில் தேவனுடைய பிரசன்னம் ரியலிஸ்டிக்காகவே என்ன செய்தது? வாசம் பண்ணினது. அப்போ இப்போ நாம் கட்டி வச்சிருக்கிற இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 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 ஆலயம், ஆண்டவருக்கும் ஆலயம் கட்டிடமானது கட்டப்பட வேண்டும் என்பதற்கு பைபிளில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள அப்போஸ்தலர்கள் எங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. ஏன்னா அப்படி கட்டப்படுவ வேண்டும் என்பதற்கான ஆலோசனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அவர்கள் எல்லாரும் வீடுகளிலே கூடி கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதனை செய்தார்கள். ஒரு நிருபத்தில் அப்போஸ்தலர் எழுதும்போது சொல்லுகிறார், உன் வீட்டிலே கூடி வருகிற சபையாரை நான் வாழ்த்துகிறேன் எழுதுறாரு. அப்போ ஆண்டவர் எங்கே குடியிருக்கிறார்னா கட்டிடத்தில் இல்லை. வேதமே சொல்லுகிறது, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் என்ன செய்யார்? வாசமாகிறார். அப்போ சபையானது இருண்ட காலங்களுக்குள்ளே இருந்தபோதுதான்
இந்த ரோமர்களுடைய ஆதிக்கம் இருந்த பொழுதுதான் எப்படி பலவிதமான பாரம்பரியங்களை எல்லாம் கொண்டு வந்தார்களோ, பண்டிகைகள், பண்டிகை ஆச்சாரங்கள் எல்லாவற்றை சபைக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்து திணித்தார்களோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கும் கோவில் கட்ட வேண்டும் என்கிற ஒரு சிஸ்டத்தை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு வந்ததே சில்வெஸ்டர் என்கிற ஒரு போப் தான் அதை கொண்டு வந்தார். அப்போ அந்த அவர் கொண்டு வந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பேர்ட் வியூ எலிவேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்படி சிலுவை மாதிரி என்ன செய்யுங்க இருக்கும், பெரிய கூம்பு வச்ச டவர் எல்லாம் என்ன செய்யும். இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், ரோமன் கத்தோலிக்க சபை, ஆங்கிலிக்கன் சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தர் அதுக்கு போட்டி. இதில் வேறு எனக்கு வந்து எங்கள் கோயிலில் கோபுரம் வந்து 30 அடி இருக்குது, அவங்க கோயிலில் 40 அடி இருக்குது, அப்படிலாம் கட்டுவாங்க. இதெல்லாம் ட்ரெடிஷன்ஸில் வந்த ஒரு காரியம். ஆனால் பைபிளில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் விசுவாசிகள் எல்லாரும் ஒரு கோயில் கட்டி கடவுளை ஆராதிக்கணுங்கிறதுக்கான இதுவே கிடையாது. நம்ம கூடுறது தான் என்னதுங்க, அவர் பரிசுத்தவான்களினுடைய கேதரிங் இருக்குதுல்ல, அங்கே தான் கர்த்தர் வாசம் பண்ணுறார். அது வாசம் பண்ணுற அந்த இடம் தான் நம்ம அவர் அங்கே வாசம் பண்ணுறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், கூடி வருகிற நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயம். அதனால் நம்ம எங்கே கூடுறோங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி வேறு சில மத மார்க்க வழிபாடுகளில் இருக்கிறவங்கள்லாம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய ஒர்ஷிப்பிங்க்குன்னு ஒரு இடத்த கட்டுனா தான் அவங்களால ஒர்ஷிப் பண்ண முடியும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்கூல் பில்டிங்கை வாடகைக்கு எடுத்துடலாம். நியூயார்க் சிட்டியில் போனீங்கன்னா, நியூயார்க் பட்டணங்களிலே அநேக சபைகள், சில சபைகளெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அங்கெல்லாம் ரொம்ப வாடகை ரொம்ப அதிகம். சொந்தமாக இடம் வாங்கி கோயிலெலாம் கட்ட முடியாது. அப்போ இருக்கக்கூடிய விசுவாசிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃப்ளாட்ஸை வாடகைக்கு எடுத்து ஒரு மெயின் ஹாலில், அந்த லிவிங் ரூம் இருக்கிற அந்த ஹாலில் பாஸ்டர் இப்படி ஒரு சின்ன புல்பிட் வச்சு பிரசங்கம் பண்ணுவார். அந்த ஹாலில் எப்படி ஒரு 30-40 பேர் உட்காரலாம். அப்புறம் உள்ள 2 பெட்ரூம் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், அதில் ஒரு 10 பேர், இதில் ஒரு 20 பேர், அப்படி இப்படி கலந்து உட்காரலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் பெரிய இந்த மாதிரி டிவி ஒன்று உள்ள என்ன செய்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வேறு வழி இல்லை, அப்படி தான் செய்ய முடியும். அப்போது அந்த காலத்தில் பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஆரம்ப கால விசுவாசிகள் உபத்திரவங்கள் வந்திருந்த காலத்தில் ரோமருடைய கண்களுக்கு தட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு குகைகளுக்குள்ளெல்லாம் போய் கர்த்தர் என்ன செய்தாங்க, மறைபொருளா ஆராதனை செய்தார்கள். அப்போ நமக்கு ஒரு ஸ்கூல் பில்டிங் வாடகை கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு கல்யாண மண்டபம் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லையா, வீட்டுக்குள்ளே கூடி கர்த்தர் என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஆராதனை செஞ்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி நாளைக்கே வந்து சர்ச்செல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டில் பிரச்சனை பண்ணாங்கன்னா மற்ற வாழ்க்கை வேணால் பிரச்சனையாக இருக்குமோ ஒழிய உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திஸ் இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளில் கூடி கர்த்தர் என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, வீட்டில் கூடி ஆராதனை பண்ணுறதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் தடலாம் என்ன பண்ண முடியாது. அது அவனுடைய தனிப்பட்ட சுய உரிமை. இது ஐ கேன் ப்ராக்டிஸ் மை ரிலிஜன் இன் மை ஹோம். எனக்கு பிடிச்ச 4-10 கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய வசனத்தை சொல்லலாம். ஒரே ஒரு காரியம், பப்ளிக்கு நான் நியூசன்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ ஒன்று தான். அதெல்லாம் வந்து எந்த கோர்ட்டும் என்ன செய்ய முடியாதுங்க, வந்து தடை பண்ணி நிறுத்த முடியாது. ஸோ நல்லா விளங்கிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதனை செய்கிறதற்காக கூடி வருகிற பரிசுத்தவான்களாகிய நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போது இன்றைக்கி நாம் தான் அழைக்கப்பட்ட கூட்டம். அப்போ இந்த அழைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிற நம்மை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களும் வேறு பிரிக்கப்பட்டவர்களும் தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்களுமாய் வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பிலே ஜனங்களை வந்து சரியாக இருக்க விடாமல் இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்னா, எப்படி மாம்சீக இஸ்ரவேலரை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போனானோ அதே போலவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற சபையையும் இந்த பாபிலோன் என்ன செய்கிறது, பாபிலோன் என்கிற அந்த பாரம்பரியம் இன்னைக்கு சிறைப்படுத்தி ஜனங்கள் என்ன செய்ததுங்க, கொண்டு போனது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த அந்த காலத்தில் ரோமர்களுடைய ஆட்சி இருந்தது. பின்பு சபையானது தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலேயும் ரோமர்கள் தான் சபைக்கு மிகவும் விரோதமாய் உபத்திரவங்களை அவர்கள் கொடுத்தார்கள். இதில் எப்படி ரோமர்களுடைய ஆதிக்கம் சபைக்குள்ளே வந்தது என்பது நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி தெரியாது. அந்த நாட்களிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு
ரோம அரசன் இருந்தான். அவன் இருந்த காலத்திலே தேவனுடைய சபைக்கு விரோதமாய் பயங்கர உபத்திரவங்களையும் பாடுகளையும் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை அடிப்பது, அவர்களை சித்திரவதை செய்வது, விளக்கு கம்பங்களில் வைத்து தீயிட்டு கொளுத்துவது, எண்ணெய் கொப்பரையில் போட்டு அவர்களை வறுத்தெடுப்பது. பின்பு பெரிய பெரிய அந்த ரோமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது இருக்கும், அந்த ஆடிட்டோரியம்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் என்டர்டெயின்மெண்ட், அவர்களுக்கு பொழுதுபோக்காக ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களை கொண்டாந்து கிரவுண்டில் உள்ளே போட்டுட்டு துஷ்ட மிருகங்களை உள்ளே விட்டு கடிக்க விடுவாங்க. அது கடித்து பிச்சு பராண்டி அது அவங்கள குத்துயிரும் கொலையுருமாக போடுறத ரோமர்கள் உட்காந்து அந்த கேலரியில் உட்காந்து ரசித்து பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை எல்லாம் கிறிஸ்தவர், ஆனால் எந்த கிறிஸ்தவனும் பயப்படலை. அந்த இடத்திலேயும் அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி மகிமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். சபையிலே மிகுந்த உபத்திரம் உண்டானது என்று அப்போஸ்தல நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். அப்போது இந்த உபத்திரவங்களை எல்லாம் தேவன் அனுமதித்தார். இந்த சூழ்நிலையில் தான் கான்ஸ்டன்டைன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இட்டலியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ரோமில் அந்த பட்டணம் இருக்கிற மிலான் என்கிற ஒரு இடம், அந்த மிலான் என்கிற இடம் மிலான் என்கிற சிட்டி ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் ஷோக்கு இன்றைக்கி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது. வெரி ரிச் சிட்டி அது, இந்த மிலான் என்கிற இடம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபேஷன் ஷோது, அப்புறம் இந்த ஆடை வடிவமைப்பு போன்ற பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கமர்ஷியலாக இன்றைக்கி மிலான் என்கிற சிட்டியில் பயங்கரமாக நடத்தப்படும். அது வருஷத்தில் ஒவ்வொரு முறை நடத்துவாங்க. அதுக்கு பயங்கரமாக உலக பிரசித்தி பெற்ற எல்லா ஆடை வடிவமைப்பாளர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வருவாங்க பாருங்கள். அது ஒரு பெரிய ஷோவாக அங்கே நடக்கும். அந்த மிலான் என்கிற இடத்துல தான் பிரான்ஸ் படையோடு கூட இந்த கான்ஸ்டன்டைனுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவன் ராத்திரி அப்படியே உட்காந்துருக்கிறான். அப்போது அவனுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு என்னன்னா, ஏதாவது ஒரு அற்புத நிகழ்வு ஒன்று நடக்காதா? ஒரு அற்புத நிகழ்வு ஒன்று நடந்தால் நாளைக்கு ஏதாவது வெற்றி கிடைக்குமே என்று சொல்லி அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ராத்திரி அந்த சொப்பனத்திலே ஒரு தரிசனம் ஒன்றை காண்கிறான். அந்த தரிசனத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு சூரியனுக்கு மேலே ஒரு சிலுவை அடையாளம் இருக்கிறது. There is a cross above the sun. அந்த ஒரு சிலுவையானது ஒரு சூரியனுக்கு மேலே இருக்கிறது. கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது லத்தீன் மொழியிலே. அந்த வாசகத்தினுடைய ஆங்கில மொழியாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் திஸ் சைன் யூ ஆர் கான்கரர். இந்த அடையாளத்தின் மூலம் வெற்றி கொண்டாய் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த ஒரு தரிசனத்தை இந்த கான்ஸ்டன்டைன் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு உத்வேகம், நம்பிக்கை வந்துருச்சு. நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த சொப்பனத்தை அவன் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவை என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப புனிதமாக அதை போற்றுறாங்க. ஏன்னா கிரைஸ்ட் அதில் தான் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். அப்போது கிரைஸ்து தான் இன்றைக்கி நமக்கு ஏதோ ஒரு காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படி என்று சொல்லி அவனுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு குருட்டு நம்பிக்கை மாதிரி அந்த நேரத்தில் வருது பாருங்கள். இன் திஸ் சைன் யூ ஆர் அ கான்கரர், இந்த அடையாளத்தின் மூலமாய் வெற்றி கொண்டா என்கிற அந்த அற்புத காட்சியை அவன் பார்த்தபோது அடுத்த நாள் நடந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றான். வெற்றி அடைந்த உடனே அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன நம்பிக்கை என்னவென்றால், கிறிஸ்தவர்களின் கடவுள் தனக்கு என்ன செய்ததாக, உதவி செய்ததாக நம்பி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது. மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணினான் என்றால், கிறிஸ்தவத்தை மத ரீதியாக எடுத்துக்கொண்ட. he accepted the Christianity not by faith but as a religion. ஒரு விஷயத்தை நம்பி ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, ஒரு மதமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ ரிலீஜியனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படி பரம்பரைகளாக அந்த கிறிஸ்தவ வம்சாவளியில் அவர்கள் வந்திருக்கிறதுனாலே அவர்கள் மத ரீதியாக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னா, இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற மெய்யான விசுவாசத்தினாலே. அப்போ ஆண்டவர் சபையில யாரை சேர்த்தார் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்தார். யார் ரட்சிக்கப்பட முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம், அவர்தான் நமக்காக வெளிப்பட்ட தேவகுமாரன், சிலுவையில் அறையப்பட்டவர், அவர்தான் மேசியா, அவர்தான் என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்பதை ஒரு மனிதன் விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று
கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி முத்திரையாய் பெற்று வருகிறது தான் உண்மையாக விசுவாசத்தின் அடிப்படையில் யாரை ஏற்றுக்கொள்வது? இயேசுவை ஏற்றுக்கொள்வது. சிலருக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்கும்னு அப்படி ஒரு ரிலீஜியன் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அது அப்போ அந்த கான்ஸ்டன்டைன் ஏற்றுக்கொண்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளலை, அவன் ஒரு ரிலீஜியனாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த மிலான் என்கிற இடத்துல ஒரு சாசனத்தை எழுதின ஒரு ஆர்டர் ஒன்று போட்டான். அதுக்கு பேர் த எடிக்ட் ஆஃப் மில்லன் என்றே இருக்குது. நீங்கள் இதில் கூட நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. த எடிக்ட் ஆஃப் மில்லன், அது சர்ச் ஹிஸ்ட்ரியிலலாம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த எடிக்ட் ஆஃப் மில்லனில் என்ன போடப்பட்டிருந்ததுன்னா, சபைக்கு இந்த நாள் முதல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற உபத்திரவங்கள் இனிமேல் என்ன செய்யப்படக்கூடாது, அவை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த எடிக்ட் ஆஃப் மில்லன், இந்த மில்லன் என்கிற சாசனத்தை எழுதி அந்த ரோமர்களுடைய மாகாணத்துக்குள்ளே கவர்னர்ஸ் இருந்தார்கள். பல இடங்களாக அது பிரிந்திருந்தது. பல கவர்னர்கள் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். எல்லா கவர்னர்களுக்கும் அவன் இந்த எடிக்ட் ஆஃப் மில்லனை அவன் அனுப்புகிறான், பிரதிகளை எடுத்து அனுப்புகிறான் பாருங்க. அன்றைய நாளில் இருந்து சபைக்குள்ளே உபத்திரவம் நிறுத்தப்பட்டது. இது மாத்திரமல்ல, இந்த கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணான்னா, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டான் என்கிற ஒரு செய்தி ரோமுக்குள்ளே பரம்ப ஆரம்பித்த உடனே அநேக ரோமர்கள் என்ன பண்ணினார்களா, நம்ம ராஜாவே இயேசுவை ஏற்றுக்கிட்டாராம்பா, கிறிஸ்தவ மதத்தை நம்மளும் உள்ளே போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. இது ஒரு வகையில் பார்க்குறதுக்கு கிறிஸ்தவத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி மாதிரி தெரியும். ஆனால் வெற்றி அல்ல, இதுதான் ஒரு மிகவும் வேதனையான ஒரு காரியம். இதுதான் கிறிஸ்தவம் தன் ஆவிக்குரிய தரத்தை இழப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது. இப்போ இந்த கான்ஸ்டன்டைன் ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரோமர் சாம்ராஜ்யத்தில் இந்த அநேக ரோமர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, பிலீவர்ஸ் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய வசனத்தின்படி நடக்கிற ஒரு விசுவாசிகளின் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த கூட்டத்தில் யூதர்களும் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், எல்லா தேசத்து மக்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த ரோமர்கள் உள்ள ஒரு பெரிய குரூப்பாக உள்ள வரும்போது என்ன ஆச்சுன்னா, தே பிகம் த மோர் டாமினேட்டிவ். அவங்க கை என்ன செஞ்சிருச்சு, ஓங்கிடுச்சு. ஓங்கினது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே ரோமர்களாக அவர் இருக்கிற காலத்தில் அவர்கள் வழிபட்ட பாரம்பரியங்களை, சம்பிரதாயங்களை, மத வழிபாடுகளை உள்ளே கொண்டு நுழைக்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்துகிறோம், கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு உலகத்தில். டிசம்பர் 25 அது சூரிய கடவுளுடைய நாள். அது சன் காடு. ரோமர்களுடைய வழிபடுகிற கடவுள் என்ன பார்த்தீங்கன்னா சன் காட். அந்த சன் காடு தான் அன்றைக்கி சன் ஆஃப் காடாக மாற்றினான். இப்படி அவர்கள் ரோம மத வழிபாட்டிலே செய்த அத்தனை பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் சபைக்குள்ளே கொண்டு இன்றைக்கி கிறிஸ்தவமும் ரோமர்களுடைய மத வழிபாடும் ஒன்றா கலந்த ஒரு மிக்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தாலிசிசம். அப்படித்தான் உருவ வழிபாடு, சிலை வழிபாடு உள்ளே வந்தது. இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னான காலத்திலே ஐரோப்பா முழுவதிலேயும் பார்த்தீர்களானால் அவர்கள் வழிபட்ட கடவுள்களே வேற. கிரேக்க கடவுள்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ், ஜூபிட்டர் அப்படி இப்படின்லாம் இருக்கும் பாருங்கள். மார்க்கஸ், மார்ஸ் அப்படி இப்படின்லாம் நிறையா இருக்குது. அதை வச்சு தான் இந்த கிழமைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கிழமைக்கு பின்னாலேயும் ஒரு கடவுளினுடைய ஒரு இது இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அந்த கிரேக்க இதிலிருந்து வந்த விஷயங்கள். அதை பற்றி எனக்கு முழு விவரங்கள் தெரியல. பின்னாடி ஒரு நாட்களில் நான் அதை குறித்துலாம் அவங்களோட பேசுகிறேன். ஆனால் இப்படி எல்லாம் உள்ளே வந்துச்சு பாருங்கள். அஞ்ஞானங்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தது, சடங்காச்சாரங்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தது, மத வழிபாடுகள் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. இதெல்லாம் போய் கடைசியில் ரோமருடைய ஆதிக்கம் ஓங்கின பொழுது தான், அந்த காலத்திலே தான் அன்றைக்கு பழைய ஏற்பாடானது எபிரேய மொழியிலேயும் புதிய ஏற்பாடு ஆனது கிரேக்க மொழியிலும் இருந்தது. ஆனால் இப்படி இருந்த வேதாகமத்தை ஜெரோம் என்கிறவர் தான் முதலாக லத்தீன் மொழியில் அவர் என்ன செய்தார், டிரான்ஸ்லேஷன் பண்ணினார். த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வாஸ் மேட் இன் அதர் லாங்குவேஜ் இஸ் கிரீக், இஸ் இன் லாட்டின்.
லத்தீன் மொழியிலே ஜெரோம் என்கிறவர் தான் முதலாக முழு வேதாகமத்தை என்ன செய்தார், மொழிபெயர்த்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ரோமர்களுடைய ஆதிக்கம் சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அவர்கள் சபையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்ததுக்கப்புறம், இந்த லத்தீன் மொழியில் உள்ள வேதாகமத்தை தான் அதிகாரப்பூர்வமான வேதாகமமாக சபைக்கென்று வைத்து, இதை தாண்டி வேறு எந்த மொழியிலோ பாஷையிலோ மொழிபெயர்க்கக்கூடாது என்கிற சட்டத்தையும் போட்டார்கள். அதோடு கூட இது வேறே பிரதிகளாக எழுதி பொதுவான மக்கள் கையிலே என்ன செய்யக்கூடாது, பைபிளை கொடுக்கக்கூடாது. ஒன்லி த ப்ரீஸ்ட் மஸ்ட் ரீட் த பைபிள் அப்படிங்கிற சட்டத்திட்டத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நடந்த காரியங்கள் பாருங்க. அப்போ இந்த கான்ஸ்டன்டைன் இருந்த காலத்தில் தான் அவன் என்ன பண்ணான்னா, நிசியா என்கிற இடத்திலே நிசியன் கவுன்சிலை ஏற்படுத்தி கிறிஸ்தவம் எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதற்கான தீர்மானங்கள் போடுகிறான். கிறிஸ்தவத்துக்கு யார் தீர்மானம் போடுறது? கிறிஸ்தவத்துக்கான அடித்தளம் அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆதி அப்போஸ்தலர்களால் அந்த அஸ்திபாரம் செம்மையாய் போடப்பட்டது. இப்போ வேற ஒரு விஷயம் உள்ள வந்து இது என்ன பண்ணுதுன்னா, தானாக ஒரு காரியத்தை செய்ய. நேற்றைய தினத்தின் செய்தியில் சொன்னது போல, அவர்கள் போட்ட நிசியன் கவுன்சிலினுடைய தீர்மானத்திலே ஒரு தீர்மானம் தான், கடவுள் என்பவர் 3 நபர்களாக இருக்கிறார், அவர் ஒரு தேவனாக அல்ல, திருத்துவம் என்கிற 3 கடவுள்களாக இருக்கிறார் என்கிற இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இன்றைக்கி படித்தாங்கன்னா, திருத்துவ கோட்பாட்டை நம்புகிறவர்கள் தேவையில்லாமல் தேவன் ஒருவர் என்கிற காரியத்தை நம்புகிறவர்களை தரைக்குறைவாக கீழ்த்தரமாக பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் வச்சிருக்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து, பிசாசின் உபதேசம், இப்படிலாம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. என்ன பேர்னா வச்சுட்டு போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்மளை என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அது வந்து அவங்க மறைமுகமாக பேதுருவுக்கு, பவுலுக்கு, எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குற ஒரு பேர். அதனால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சரி, அவங்க அறியாமல் செய்கிறாங்க, கர்த்தர் அவர்கள் மேலே கிருபை உள்ளவராக இருக்கட்டும். அப்போது இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள், இந்த திருத்துவம் என்கிற கோட்பாடுகள், மற்ற காரியங்கள் எல்லாம் உள்ள வர, நேற்று தினத்தில் சொன்னது போல் அந்த திருத்துவம் என்கிற கோட்பாட்டை நியாயப்படுத்துகிறதற்கு, அதை வந்து அதுதான் அக்கார்டிங் டு த பைபிள் இட் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஆத்தென்டிசிட்டி, ஒரு வேதாகமத்தில் அவங்களுக்கு கான்கிரீட்டான ஸ்கிரிப்சர் இல்லாததுனால இவர்களே ஒரு ஸ்கிரிப்சரை உள்ள என்ன பண்ணாங்க, இன்சர்ட் பண்ணாங்க. அதுதான் 1 John 5:7, 1 யோவான் 5:7. அது மாத்திரம் இல்லாமல் மத்தேயு 28:19 அவர்கள் ஆல்டர் செய்தார்கள். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி எண்ணாமத்திலே ஞானசானம் கொடுங்கள் என்பதுதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். அதை வந்து அவர்கள் திருத்தி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுங்கள் என்று திருத்தி வைத்தார்கள். ஸோ இப்படி நிசியன் கவுன்சில் இருந்தது. அப்போ நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தா இந்த நிசியன் க்ரீட் அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய புக்கே இருக்குது. இப்போது ஆண்டவருடைய சபை தேவ வார்த்தையின்படி இயங்குதா, இல்லை நிசியன் கிரீட் படி இயங்க போகிறதா? அப்போ அந்த நிசியன் கிரீட் என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவனுடைய ஜனத்தை இருளுக்குள்ளும், இருளின் அந்தகாரத்துக்குள்ளும், அடிமைத்தனத்துக்குள்ளும் வைத்திருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1200 வருஷம். அப்படி 1200 வருஷமாய் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த அந்த நிலையிலிருந்து விடுதலை அளிக்க கர்த்தர் எடுத்த வலிமையான ஆயுதம் அவருடைய வேதம் ஒன்றுதான். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்த போது ஆண்டவர் அவருடைய கரத்திலே கொடுத்த வலிமையான ஒரு ஆயுதம் என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான். உறக்க பேசினார் அவர். ரோம் சபை அவரை கூப்பிட்டு மிரட்டுகிறது, ரோம் அதிகாரம் அவரை மிரட்டுகிறது, கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறது. அவருக்கு பின்னாலே இருந்த ஒரு பெரிய அதிகார வர்க்கம் அவருக்கு பின்னாலே அவரை துரத்தி கொண்டிருந்தது. ஆனாலும் அவர் தைரியமாய் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டிருந்தார். அதே வேளையில் தைரியமாய் வேதாகமத்தை அவர் மறுபடியும் அடுத்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணதே யாரு தான், மார்ட்டின் லூத்தர் தான். காரணம், அவருக்குள்ளே இருந்த வாஞ்சை என்னவென்றா, தேவனுடைய வசனம் ஜனங்களுக்கு போய், அந்த வெளிச்சம் ஜனங்களுக்கு போய் கிடைக்க வேண்டும் என்பது தான். இதெல்லாம் சபையின் சரித்திரம். அப்போ இன்றைக்கு ரோம் என்று பேசுவது, ஆனால் வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது பாபிலோன் பாபிலோன்னே வரும். அப்போ என்ன பிரதர் நீங்கள் ரோம்னு சொல்கிறீங்க, பைபிளில் வந்து பாபிலோன்னு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நேற்று இடத்துல சொன்னேன்,
ரோமாபுரி என்கிற அந்த விஷயத்தை தான் மறைமுகமாக கிரிப்டிக் என்கிற ஒரு சொல்லை கடந்த நாளில் நான் செய்தியில் சொன்னேன். கிரிப்டிக் என்று சொன்னால் உள்ளே ஒரு விஷயத்தை, ரகசியத்தை மறைத்து வைத்து சொல்லுதல். இதுதான். அப்போது ரோமுக்கு இன்னொரு பேரை என்ன சொல்லி கொடுத்துருக்குது பைபிள்? கிரிப்டிக். அதிலிருந்து தான், அந்த ரூட்டில் இருந்து தான் அந்தி கிறிஸ்தெல்லாம் என்ன செய்ய போகிறான்? வரப்போகிறான். அவன் யார் என்கிறத ஞானமுள்ளவன் என்ன செய்ய கடவன்? நிதானிக்க கடவன் என்றெல்லாம் வேத வசனம் இன்றைக்கு என்ன செய்கிறதுங்க? சொல்லுகிறது. அப்போ அந்த பாபிலோனுடைய ஆதிக்கத்தை குறித்து நம்ம வேதாகமத்தில் நம்ம படிக்கும்போது இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் என்ன செய்ததுங்க? ஸ்டார்ட் ஆச்சு. பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டும்போது. அப்போ பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டி அவர்கள் கொண்டு வரும்போது பாபேல் என்கிறதுல இந்த பாபிலோன் என்கிற ஒரு விஷயம் என்ன செய்ததுங்க? வந்தது. அப்போ அந்த பாபேல் என்கிற இடத்தினுடைய நோக்கமே என்னன்னா, தேவனுக்கு மேன்மையாக தங்களை எக்ஸ்போஸ் பண்ணி மேன்மைப்படுத்தி ஒரு காரியத்தை என்ன பண்ணுறதுங்க? செய்கிற ஒரு காரியத்தை அவர்கள் இறங்கினார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய கோபுரத்தை என்ன செய்தாங்க? கொட்டினாங்க. அந்த பேருக்கு, அந்த கோபுரத்துக்கு பேர் த டவர் ஆஃப் பாபேல், பாபேல் கோபுரம். அப்போ அதனுடைய அந்த பாபேல் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? என்ன? த கேட் டு ஹெவன். என்னதான்? பரலோகத்துக்கு எதுவா? வாசல். அந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்மக்கிட்ட கல்லுக்கு பதிலாக செங்கல், சாந்தெல்லாம் இருக்குது, நிலக்கீல்லாம் இருக்குது. நாம் பூமி மீதெங்கும் என்ன செய்யாதபடிக்கு, சிதறி போகாதபடிக்கு. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின போது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் பூமி எங்கும் போய் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்கள். அப்போ பாபேல் என்கிறவருடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்களை சிதற விடாமல் ஒரே இடத்துல என்ன செய்ய வச்சிருக்குது? உட்கார வச்சிருக்குது. அதுதான் பாபேலுடைய நோக்கம். இது என்னன்னா, இட் இஸ் டோட்டலி கான்ட்ரோவர்ஷியல். தேவனுடைய சித்தத்துக்கு முரண்பாடாக செயல்படுகிற ஒரு ஆவி இது. இட் இஸ் எ ஸ்பிரிட் விச் இஸ் அகெயின்ஸ்ட் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எதிரடையாக செயல்படுகிற ஒரு பொல்லாத ஆவி பாருங்க. அன்னைக்கு மனுஷனுக்குள்ள அது கிரியை செய்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமி எங்கும் போங்கப்பா, பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? ஃபில் த எர்த், பூமியை நிரப்புங்கள்னாரு. அன்றைக்கு அவர்கள் பூமியை நிரப்புகிறதற்காக தான் ஆண்டவர் அந்த நாட்களில் மனுஷனை படைத்த ஆரம்பகால சிருஷ்டிப்பிலே மனிதனுக்கு ஆயுள் காலத்தை கர்த்தர் எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாருங்க? 930, 950, மோர் தென் 900 இயர்ஸ். இன்னைக்கு ஒருத்தரெல்லாம் ஒரு செஞ்சுரி தாண்டதே பெரிய விஷயம். ஆனால் அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கு, ஆதி மக்களுக்கு கர்த்தர் கிட்டத்தட்ட 8 செஞ்சுரி 9 செஞ்சுரியெலாம் வாழ்கிற அளவுக்கெல்லாம் கடவுள் என்ன கொடுத்தாருங்க? ஆயுள் காலத்தை கூட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நோவாவினுடைய ஜலப்பிரளையெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பாபேல் கோபுரம் கட்டுற இந்த பொல்லாத ஆவி என்ன செய்துங்க? கிரியை செய்து. அது என்ன செய்யுதுன்னா, அவங்க பூமி எங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்புறம் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு அந்த காலத்தில் ஸ்கை ஸ்கிராப்பர் கட்டியிருக்கான். நான் வெளிநாடுகளுக்கு சில இடத்துக்கெல்லாம் போகும்போது இந்த துபாயிலெல்லாம் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட்டு ஸ்கை ஸ்கிராப்பர் அங்கே தான் இருக்குது. அதை நீங்கள் இப்படி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னாலே தலை என்ன செய்யுன்னா கிறுகிறுன்னு சுற்றும். அவ்வளோ ஒரு பெரிய டவர் பாருங்கள். இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, என்னென்னமோ பண்ணுறான். அந்த காலத்திலேயே வானத்தை அளாவும்னா வானத்தை தொடுற அளவுக்கு என்ன கட்டணும்னு ட்ரை பண்ணிட்டான். ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் கட்டி மக்கள் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? சிதறி போகாமல் இங்கேயே இருக்கணும்னு பண்ணாங்க. இவர்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நடக்கிறார்கள் என்பதை அறிந்த ஆண்டவர் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார். என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஏன் சிதறி போகாமல் இருக்கிறான்னா, அம்புட்டு பேரும் ஒரே பாஷையை பேசுறதுனால தான் இவன் ஒன்றா என்ன செய்கிறான்? இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, பாஷையை தாறுமாறாக்கி விட்டுட்டார். ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவருடைய தாறுமாறின் ஆவி உள்ளே வந்ததுக்கப்புறம் இவன் பேசுகிறான், அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணானுங்க, கடைசியில் எவன் பாஷையெல்லாம் எவனுக்கு புரியுது அவன் எல்லாம் கும்பலாக என்ன செஞ்சு ஆரம்பிச்சான்? செதறி போக ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அவர்கள் செய்த காரியத்தை தாறுமாறாக்கி போட்டார்.
நான் நினைக்கிறேன் அந்த பாபேல் கோபுரம் கட்டும்போது தாறுமாறாக்கள் நிறைய வயலுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாஷை இருக்கிற ஒரே ஒரு தேசம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ ஆப்பிரிக்காவில் கூட சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். ஏன்னா சில ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளை எல்லாம் பிரெஞ்சுக்காரர்கள் மிகவும் ஆதிக்கத்தில் கொண்டிருந்தார்கள். சில பெரும்பகுதிகள் வந்து போர்ச்சுகீஸ் ஆட்சி செய்தார்கள். அதனால் இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் சில நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்த தேசங்கள் எல்லாம் ஃப்ரெஞ்சு பேசுவான். இன்றைக்கி அஃபிஷியல் லாங்குவேஜ் அவங்களுக்கு அதுதான். சில ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் போர்ச்சுகீஸ் அவங்க பேசுகிறாங்க. இதை தாண்டி அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும், நேட்டிவிட்டி லாங்குவேஜ் குரியோஸ்ன்னு ஒன்று இருக்கும், அவங்களுடைய ட்ரைபல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். மிஞ்சி போனால் 1, அதிகபட்சம் 2, மிஞ்சி போனால் 3, அவ்வளோதான். நம்ம ஊர் அப்படியா? அவன் கேரளாக்காரன் இப்படி வாங்கான், தமிழ்காரன் இங்கே வாங்குறான், தெலுங்குக்காரன் இக்கட 2ங்கிறான், கன்னடாக்காரன் அவன் ஒரு மாதிரி சொல்கிறான், அவன் ஹிந்திக்காரன் இதற்கு ஜாவுங்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் சொல்கிறான். இவன் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது இவனுக்கு புரியலை. நிறைய கும்பல் பூரா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இதில் இந்த பாபேல் கோபுரத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு பேர் உண்டாக வேண்டும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று சொன்னேன், லெட் அஸ் பில்ட், நாம் செய்வோம், நாம் செய்வோம், நாம் கட்டுவோம். ஆனால் கர்த்தர் சபையை குறித்து சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன். அப்போது அந்த பாபிலோனியன் ஸ்பிரிட் என்னன்னா, முதல்ல தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுற ஒரு ஆவி அது. ரெண்டாவது நாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உண்டாகணும், பெயர் உண்டாகணும். தே வாண்ட் டு ரெக்கார்ட் அ நேம் ஃபார் தெம்செல்வ்ஸ். இது ஒரு பொல்லாத ஆவி பாருங்க. அப்போ இன்னைக்கு தேவனுடைய சபைக்குள்ளும் இந்த பொல்லாத ஆவி என்ன செய்து, அப்போது இவருக்கு ஆண்டவர் சபையை கட்டணும்னு நினைச்சா இவங்க யாருமே ஆண்டவர் சபையை கட்ட விடுறதில்லை, இவங்களே கட்டுறாங்க. தங்களுடைய பண பலத்தை வைத்து, தங்களுடைய இதை வைத்து எந்த விதமான இவருடைய காரியங்கள் என்ன, ஏற்கனவே தேவனுடைய இப்போது அந்த நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர்கள் பிரயாணம் பண்ணி போகிற சமயத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் விசுவாசிகள் யாராவது இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் போய் என்ன செஞ்சு பார்ப்பாங்க, என்கொயரி பண்ணி பார்ப்பாங்க. அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்கள் இருக்கும்போது அவங்க எல்லாருக்குள்ளே என்ன வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நாம் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த பரிசுத்தவான்களை வந்து தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நம்ம அங்கீகரிக்கிறதே கிடையாது. இவங்க என்னன்னா, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்தாபன பிரிவுகளுடைய நோக்கம் என்னன்னா, போகிற எல்லா இடத்திலையும் தங்களுடைய அவுட்லெட் ஒன்று என்ன செய்யணுங்க, உருவாக்கணும். அப்போ இன்றைக்கு ஒரே சபையாய் ஆதி சிறுசபை இருந்தது. இன்றைக்கி 400க்கும் மேற்பட்ட சபைகளாக இன்றைக்கி என்ன செய்தது, பிரிந்திருக்கிறது. எல்லாரும் அவரவர்களுக்கென்று கிளைகளை, பிரான்ச்சஸ்களை அங்கே எல்லா இடத்துலையும் வைத்திருக்கிறார்கள். அவரவர்கள் தங்களுக்கென்று ஒரு உபதேச கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு பைபிள் செமினரிஸ் வைத்து தங்களுடைய உபதேசத்தை தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. இன்றைக்கி லுத்ரன் எடுத்துக்கொண்டிருக்கலாம், லுத்ரன் பைபிள் செமினரி இருக்குது. அங்கே போனீங்கன்னா லுத்ரனுடைய டீச்சிங் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பேப்டிஸ்டுடைய பைபிள் செமினரிக்கு போனீங்கன்னா பேப்டிஸ்ட் டாக்டரின் தான் டீச் பண்ணப்படும். ரோமன் கேத்தலிக் செமினரிக்குள்ளே போனீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸ் எதை பின்பற்றுறாங்களோ அதுதான் அங்கே டீச் பண்ணப்படும். செவன்த் அட்வென்டிஸ்ட் பைபிள் செமினரிக்கு போனீங்கன்னா அவங்க எதை பிலீவ் பண்ணுறாங்களோ அதுதான் சொல்லித்தரப்படும். இதில் இந்த 4 பைபிள் செமினரிலையும் இருந்து வரக்கூடிய 4 ஆட்களை வெளியே கொண்டு வந்து 4 பேரையும் பிரசங்கம் பண்ண விட்டால் 4 பேரும் 4 வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. இதில் யார் சொல்லுவது கரெக்டு? அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் எல்லாவற்றிலையும் தங்களுக்கென்று ஒரு பிராண்டிங்கை உண்டாக்க வேண்டும். இது வந்து ஒரு பொல்லாத, தங்களுக்கு என்ன உண்டாகும்படி, பெயர் உண்டாகும்படி. ஆனால் ஆண்டவர் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் அழகா சொன்ன, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்கு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்தை நிறைய பேர் வாசிக்கும் போது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை அப்படின்னு படிப்பாங்க. தப்பு. நான் என் நாமத்தை, வேர் ஐ ரெக்கார்ட் மை நேம் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு,
என் நாமத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்தணும் உனக்கு தெரியாது. ஆனால் என் நாமத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்தணுன்றது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஸோ வாட் காட் டிட், அப்போ தமது நாமத்தை, அதனால ஆண்டவர் சொல்றார், அவருடைய நாமத்துக்கு யாரும் மகிமை குறைச்சலை உண்டாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தமது நாமம் பிரஸ்தாபப்படுவதற்கான ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கும் போது கூட கர்த்தர் என்ன பண்றாரு, நீங்க செய்யாதீங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னாரு. மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்கிறதற்கு ஜாக்கிரதையாயிரு. அப்போ வாசஸ்தலத்தை எப்படி அமைக்க வேண்டும், வாசஸ்தலத்தை எப்படி உருவாக்க வேண்டும், வாசஸ்தலத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்கிற எல்லா வடிவமைப்பும் மோசேக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மெட்டிகுலஸ், மிகவும் நுட்பமாக ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன வளையம், அடிக்கிற ஆணி, ஸ்க்ரூ, கொக்கி எல்லாமே பின் அண்ட் பாயிண்ட் எப்படி இருந்ததுங்க, ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது. வெரி மெட்டிகுலஸ், வெரி எக்ஸ்ட்ரீம்லி டீட்டெயில்டு. அதில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தப்பு கூட என்ன பண்ண முடியாதுங்க. சரி, இப்போ நம்ம கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல 3/4 இன்ச்சு ஸ்க்ரூ போடணுன்னு இருக்கோம். சரி, போய் கடையில் கேட்குற 3/4 இன்ச்சு ஸ்க்ரூ இல்லை, போப்பா பரவாயில்ல, ஒரு 1/4 இன்ச்சு கூட இருந்தால் பரவாயில்ல, 1 இன்ச்சு வாங்கிட்டு அப்படின்னு வாங்கிட்டு வந்து 1 இன்ச்சை போட்டு விட்டுருவோம். இப்போ யாரும் 3/4 போட வேண்டிய இடத்துல ஏன் 1 போட்டேன்னு யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, கேட்க முடியாது. பட்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைப்பாடுங்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்ரி திங் வாஸ் வெரி மெட்டிகுலஸ், வெரி டீட்டெயில்டு. அதை செய்யறதுல மோசே ரொம்ப கவனம் உள்ளவனாக இருந்தான். ஒரு சின்ன பின் அண்ட் பாயிண்ட் கூட என்ன பண்ணிடக்கூடாதுங்க, தவறு செய்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், தேவன் தமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி அவர் தெரிந்து கொண்ட வாசஸ்தலம் அது. அவர் சொல்றதை யாருமே என்ன பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானம். அப்போ ஆண்டவர் தமது நாமம் பிரஸ்தாபப்படும்படி தெரிந்து கொண்ட இடம் ஆசரிப்பு கூடாரம். இரண்டாவது, தேவன் தமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தெரிந்து கொண்ட இடம் சாலமோன் கட்டின ஆலயம். இந்த ஆலயமும் எப்படி வந்ததுன்னா, இது டிசைர் கேம் அவுட் ஆஃப் தி டிசைர் ஆஃப் டேவிட். தாவீதுக்குள் இருந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். அப்போ கூட நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் எப்படி செய்ய வேண்டும் என்கிற எல்லா விவரங்களும் தேவனால் எனக்கு விவரமாக எழுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றார் தாவீது. ஏன்னா ஒரு முறை ஏற்கனவே ஒரு தப்பா செஞ்சுட்டு அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. எதில் ஒரு தப்பு பண்ணார் தெரியுமா? பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு, இது நல்ல நோக்கம்தான் தாவீது நல்ல நோக்கம் உள்ள ஒரு மனுஷன். அவர் அதனால தான் ஆண்டவரே சொல்றார், அவர் என்னுடைய மனதுக்கு எப்படிப்பட்ட மனுஷன், உகந்த தாசன். ஆனாலும் அந்த நோக்கத்தை சில நேரங்களில் புரிஞ்சுக்கிட்டது பாரு. இன்னைக்கு கூட அவைக்குரிய உலகத்தில் நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய மக்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாகம், பசி, ஆர்வம், வாஞ்சை, வேகம், உத்வேகம் எல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் கொஞ்சம் நிதானம் இருக்காது. என்ன நிதானம்னா, இதில் நம்ம செய்யும்போது கர்த்தருடைய தெளிவான சித்தத்தையும் நோக்கத்தையும் முறையையும் ஒழுங்கையும் கற்று அறிந்து புரிந்து செய்யணுங்கிற அந்த ஒரு நிலை இல்லாமல் கொஞ்சம் அவசரம் கொடுக்கா போய் செய்யும்போது தான் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஃபிளாப் அவுட் ஆயிருது. அப்போ இந்த பெலிஸ்தியர்களுடைய நாளை பிடிக்கப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது என்ன பண்றாருன்னா, எதில் வச்சு ஏற்றிட்டு வர்றாரு? மாட்டு வண்டியில் வச்சு ஏற்றிட்டு. மாட்டு வண்டியை ஆண்டவர் கொடுத்தாரு தான். லேவியருடைய கோத்திரத்தில் 3 பிள்ளைகள் வராங்க. அவங்களுக்கு ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா கெர்சோம், மொராரி, கோஹாத் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 ஃபேமிலி ட்ரீ அப்படியே வருது. அவங்க 3 பேருக்கும் ஆண்டவர் 3 ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு. அதில் 2 குடும்பத்துக்கு மாட்டையும் கொடுக்குறாரு, மாட்டு வண்டியையும் கொடுக்குறாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஏன் தெரியுமா? அந்த மாட்டு வண்டியும் மாடு எவனுக்கு கொடுக்கலையே அவனுடைய வேலையை உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை டிஸ்மேண்டில் பண்ணி அவர்கள் போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, பாளையம் இறங்கும்போது போடுவாங்க. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு நகரும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆசரிப்பு கூடாரத்தை டிஸ்மேண்டில் பண்ணணும். டிஸ்மேண்டில் பண்ணி அந்த ஆசரிப்பு கூடாரத்தினால எல்லா பனிமூட்டையும் தோளில் என்ன பண்ண முடியாதுங்க, தூக்கிட்டு போக முடியாது. எல்லாம் மெட்டல், வெங்கல தொட்டி, அந்த பலிபீடம், குத்து விளக்கெல்லாம் இருக்குது பாருங்க, எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு நீங்கள் எவ்வளோ தூக்கிட்டு போவீங்க? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் மற்ற பனிமூட்டுகளை எல்லாம்
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மொபிலிட்டி எடுத்து கொண்டு போவதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மாட்டு வண்டியையும் மாடையும் கடவுளை என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அது என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு, நீங்கள் போய் உட்காந்து படித்து பார்த்து படிங்க. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணல ஆண்டவர் கொடுக்கல. அவனுக்கு என்ன பண்ணிட்டார்னா, தவர் ஆசிரியர் கூடாரத்தினுடைய எல்லா பனிமூட்டுகளையும் மாட்டு வண்டியில் ஏற்றி கூட்டு போக வேண்டியது அவன் வேலை. உன் வேலை என்னன்னா, எப்போ போனாலும் நீ என்ன பண்ணணும், உடன்படிக்கை பெட்டியை தோளில் என்ன செய்யணும், சுமந்துக்கிட்டு போகணுன்னாரு. அப்போது எந்த பனிமூட்டுகளை மாட்டு வண்டியில் கொண்டு போனாலும் உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் எதில் தான் கொண்டு போகணுங்க, தோளில் தான் சுமக்கணும். ஆனால் தாவீது என்ன பண்ணார், அவருக்கு அரைக்குறையாக கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிருக்குது, ஏதோ மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போவாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, மற்ற பனிமூட்டுகளை வண்டியில் ஏற்றி அனுப்புகிற மாதிரி எதை ஏற்றிவிட்டாரு, உடன்படிக்கை பெட்டியை ஏற்றிட்டாரு. ஊசா வண்டியை வேகமாக அட்ரா புட்ரான்னு போட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நடுவழியில் மாடு மிரண்ட போது பெட்டி கீழே விழ போச்சு. ஊசா பிடிச்சான், கத்தரை அடித்தா செத்தாமன். அப்படியே தாவீது டிசப்பாயிண்ட் ஆகி ஓபேத்தியேதான் வீட்டில் பெட்டியை போட்டு ஓடி வந்துட்டான் எருசலேமுக்கு. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு கதவை சாத்திட்டு கத்தி அழுதுருப்பான்னு நினைக்கிறேன், என்ன ஆண்டவர் இப்படி ஆகி போச்சுன்னு. அவன் பின்னால சொல்லுகிறான், நாம் இதற்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது ஆசாரிகளிடத்தில் விசாரியாமல் போனோம். தேவன் இந்த ஆசிரியருக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதுக்கு நியாயப்பிரமாணத்தில் என்ன ஒழுங்குமுறையை வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம ஆசாரியத்தில், நான் ராஜா இல்லை, எனக்கு எல்லாம் பவர் இருக்குது இல்லை, எப்படியா தூக்கிட்டு வந்துடுற அப்படின்ற நிலப்பில் போயிட்டாரு. ஆசாரியர்களுக்கு ஒரு வேளை பக்குன்னு இருந்திருக்கும், இந்த ஆள் என்ன இப்படி அவசரம் கொடுக்கா பண்ணுறான், ஏன்னா ராஜா வேற குறுக்க போய் பேச வர முடியாதா. ஆனாலும் கடைசியில் ஆசாரியத்தில் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, தாவீது நீ செஞ்ச காரியம்லாம் ரொம்ப கரெக்டான, ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டப்பா, உடன்படிக்கை பெட்டியை நீ என்ன பண்ணியிருக்கணும், மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வந்துருக்கூடாது, தோளில் சுமந்து என்ன செஞ்சுருக்கணும், கொண்டு வந்திருக்கணும். அந்த நாட்களில் ஆண்டவர் இப்படி தான், அந்த ஒழுங்கை அப்படி தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிறதை காட்டின போது தாவீது மனம் திரும்பி அடுத்து கொண்டு வரும் பொழுது அவன் கர்த்தருக்கு பலியிட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தோளில் சுமந்து என்ன செய்கிறான், உடன்படிக்கப்பட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தப்பாக ஆண்டவருடைய காரியத்தில் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு அடி வாங்கி தண்டிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்ததுனாலே இப்போ ஆலயம் கட்டும்போது ரொம்ப கான்ஃபுல் ஆகிட்டார். அப்போது ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டும்போதும் எல்லா விதமான விவரங்களும் திட்டவட்டமாய் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அதன்படி ஆலயம் கற்று ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை 3 நாளில் என்ன செய்வேனாரு. அப்போ தமது நாமம் விளங்கும்படி இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கென்று வெளிப்பட்ட ஒரு தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடும்போது 2 பேராவது 3 பேராவது எங்கே என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ. அப்போ 2 பேர் கூடும்போது தேவனை வர வைக்கணும். எப்படி வர வைக்கிறதுனா, நீங்கள் கூடுறது எந்த நாமத்தில் கூடணும், இயேசு கிறிஸ்து என்கிற, ஏன்னா அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு. அப்போ தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஸ்தானமாக இருக்கிற அந்த நாமத்தை சொல்லி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல நான் இருக்கிறேங்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை என்ன பண்ணுவேங்கிறாரு, செய்வேங்கிறாரு. ஸோ அந்த நாமம் என்பது எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். அப்போ ஆண்டவர் தமது சபையை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மகிமையை மகிமைப்படுத்தல, தமது நாமத்தை என்ன செய்யும்படி, மகிமைப்படுத்தும்படி. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாமம். அப்போ பாபேல் கோபுரத்தினுடைய ஆவி என்னன்னா, அவர்களுக்கு பெயர் உண்டாக வேண்டும். ஆனால் தேவன் தமது சபை ஏற்படுத்தின நோக்கம் எதற்கு, தனக்கு என்ன உண்டாகும்படி, இயேசு என்கிற நாமத்திற்கு பெயர் உண்டாகும்படி. அதனாலதான் பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொன்றையும் அறியாதிருக்க நான் என்ன செய்திருந்தேன். அப்போ உயர்த்தப்பட வேண்டியவர், பிரசங்கிக்கப்பட வேண்டியவர், ஜனங்கள் அறியப்பட வேண்டியது ஒரே ஒருவர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவது நித்திய ஜீவன். கொரிந்து சபைக்குள்ளே போகும் பொழுது பவுல் கண்ட ஒரு வேதனையான ஒரு காரியம், ஜனங்களுக்குள்ளே சில பிரிவினைகள் இருந்தது. இந்த பிரிவினைகள் எதை அடிப்படையாக வச்சிருந்ததுன்னா, ஒருத்தன் சொல்றான், நான் பவுலை சேர்ந்தவன், ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன்,
ஒருவன் நான் கேபாவினா பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு குரூப்பிஸ் இருக்குது. கேட்குறார், பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், இவங்க அப்போஸ்தலர்கள் அவங்களுக்காக மறைச்சாங்க. ஐயா, இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் இருக்கக்கூடாது ஐயா, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தர் விளையை செய்தார், ஆகவே நீங்கள் உயர்த்த வேண்டியது யாரு தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சபையினுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு தங்களுடைய பிராண்டிங்கை ரொம்ப உயர்த்தணும், அந்த ஸ்தாபனத்தினுடைய பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாமத்துக்கு என்ன உண்டாகணும்? ஒரு பெரிய நேம் உண்டாகணும். அதில் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கு என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்லை. இன்னைக்கு சபையினுடைய காலத்தினுடைய எல்லா இடங்களிலே பார்த்தீர்களானால் கர்த்தர் அந்தந்த காலங்களுக்கு என்று தேவன் பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தமது கிருபைகளை கொடுத்து தமது வேலையை, தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் திட்டமும் தெளிவாய் நிறைவேற்றி முடித்தார். ஆனால் மகிமை ஃபுல்லாக யாருக்கு தான் போகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அப்போ இன்றைக்கு சபை உயர்த்தி தூக்கி பிடிக்க வேண்டியது, சபை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்திற்கு என்ன உண்டாகும்படி? மகிமை உண்டாகும்படி. இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் ஆகிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் யாராவது ஒன்று ஸ்தாபனத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, இல்லையா ஏதாவது ஒரு தலைமத்துவ பண்புக்குள்ளே யாராவது ஒரு பர்சனாலிட்டியை உள்ளே வச்சுக்கிட்டு ஐயா இப்படி சொல்லியிருக்கிறார், ஐயா இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், ஐயா இவ்விதமாய் பிரசங்கித்திருக்கிறார், ஐயா இவ்விதமாய் போயிருக்கிறார், வந்திருக்கிறான்னு சொல்லி ஐயா ஐயா ஐயான்னு சொல்லி அவர் பேரை தான் 100 தடவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாட்களிலே இந்த மாயையான காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் என்ன செய்யுங்க? அழிந்து போகும். கர்த்தருடைய நாமம் ஒன்றுதான் இன்றைக்கு என்ன செய்யணுங்க? மகிமைப்படணும். இன்னைக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தங்களை ப்ரமோட் பண்ணணும். கிரேட் சர்ச் இஸ் நாட் அ பிஸ்னஸ். இன்றைக்கு நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். நான் என்னுடைய ஊழியம் என்பது விளம்பரத்தினாலே செய்யப்படுகிற ஒரு ஊழியமே அல்ல. விளம்பரம் பிஸ்னஸுக்கு தேவை. எதுக்கு விளம்பரம் தேவையில்லை? இதுக்கு தேவையில்லை. அப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை ஒரு விளம்பர யுக்தியா பயன்படுத்தி எங்கேயாவது போயிட்டு இருக்கிற மக்களை தங்க வசமா என்ன செய்யணும்? இழுக்கணும். இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, இது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோடு போறாங்க, வியாதியோ வேதனையோ சுகமாக இருக்குது, சுகமாகறவங்களை கூப்பிட்டு அவங்க பேட்டி எடுத்து அந்த டிவியிலலாம் ஒளிபரப்புறாங்க. அந்த ஒளிபரப்பும் போது நீங்கள் நல்லா அந்த சாட்சிங்க எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. அந்த சாட்சி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பயங்கரமான கேன்சர் வியாதியில் இருக்கிறேன், எனக்கு டாக்டர் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கை விட்டுட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு ஜபத்துக்கு வந்தேன், கர்த்தருடைய தொடுதல் எனக்கு வந்துச்சு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார் அப்படின்னு ஒரு சாட்சியை முடிப்பார். அந்த டிவி ப்ரோக்ராமை நடத்துகிறவர் அடுத்து என்ன சொல்லணும்? எந்த இயேசு இவருக்கு விடுதலை கொடுத்தாரோ அந்த இயேசு உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? விடுதலை கொடுப்பாரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் கேன்சரில் இருக்கலாம், மரண கருவியில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பாரா? நீங்கள் போகிற ஆலைகளில், ஜெப வீடுகளில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்கள், கர்த்தர் விடுதலை தருவான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்து என்ன ப்ரமோட் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு வந்ததுனால சுகமாச்சு, இதே மீட்டிங் அடுத்த மாதம் நடக்கும், அதுக்கு மறந்துடாமல் என்ன செஞ்சிரு? வந்துரு. ஸோ வாட் தே ஆர் ட்ரைங் டு ப்ரமோட்? ஏன் உன் கூட்டத்துக்கு வந்தால் தான் கர்த்தர் சுகம் தருவாரா? உன் கூட்டத்துக்கு வந்து சுகம் பெற்றது உண்மை, நான் 100க்கு 100 ஒத்துக்கிறேன். ஆனால் சுகத்தை கொடுத்தது உன் மீட்டிங் இல்லை, சுகத்தை கொடுத்தது கர்த்தர். அந்த கர்த்தரை எவனெல்லாம் எங்கே இருந்தெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறானோ அவன் எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை தர முடியும். So don't try to promote your meeting instead of promoting Christ. இங்க தான் பிரச்சனை நடக்குது. அப்போ இவங்க கிட்ட ஒரு பெரிய மீடியா இருக்குது, தங்க கிட்ட ஒரு பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு you should not advertise your ministry to draw the people, because the ministry what you do is not a business, it is the work of God. Mind that. அப்போ நாம் செய்கிற ஊழியம் என்பது வியாபாரம் அல்ல, இது கர்த்தருடைய வேலை. அப்போ கர்த்தருடைய வேலை என்ன பண்ண முடியாதுங்க?
அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கீழே விழுகிறது, எந்திரிக்கிறது, பேய் ஓடுறது, பிசாசு ஓடுறது, எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி போட்டுறது. எப்படின்னா எப்படியாவது எங்கேயாவது இருக்கிற ஜனத்தை எங்கே வர வச்சிடணும் அவங்க கூட்டத்துக்கு. இந்த 50 வருஷம் ஊழியத்தில் எத்தனை பேய் பிடிச்ச ஆட்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை வியாதிப்பட்டு டாக்டரால் கைவிடப்பட்டு செத்தே போவான் அப்படின்னு டிக்ளேர் பண்ண ஆள் எவ்வளோ பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனை நான் போய் குரோம்பேட் சானிட்டோரியத்தில் இந்த காச நோய் மருத்துவமனையில் பார்த்தேன். டியூபர்குலோசிஸ் ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் ஒரு ஸ்டேஜில் வி கான் ட்ரீட், எடுத்துகிட்டு போங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்க பாருங்கள். நான் அவருக்கு தலையில் கை வச்சு கூட ஜெபம் பண்ணல. ஒரு நாள் ஆராதனையின் காலையில் நாங்கள் ஆராதனையிலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய வல்லம் அந்த சகோதரன் என்ன செஞ்சிச்சு, தொட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இதெல்லாம் நம்ம டிவிலெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் எதை ஒன்று செய்தீங்கனாலும் அதை பார்க்குற மக்களுக்குள் உங்கள் மேலேயும் உங்கள் ஊழியத்து மேலே விசுவாசம் வரக்கூடாது. நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வரணும். நான் கேட்குற ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்சிட்டதை விட நீங்கள் பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சிட்டீங்களா? எங்கள் மரித்தவனை உயிரோடு எத்தனை பேர் நீங்கள் எழுப்பிட்டீங்க? நீங்கள் காட்டுறது காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோமே, டிவியில் தான் பார்க்குறோமே. என்ன பண்ணணும், நீங்கள் தொட்டு அவங்க எல்லாம் கீழே விழுகிறாங்க. ஏசு யாரையுமே கீழே விழ வைக்கிறவர் இல்லையா, கீழே விழுந்து கிடக்கிறோம் நிமித்தி நிற்க வைக்கிறவர். யூ ஆர் டோட்டலி டூயிங் அகெயின்ஸ்ட் த. அதுலேயும் சிலர் கீழே விழுகலன்னு வைங்க, இவங்களே பிடிச்சி தள்ளுறதெல்லாம் வேறு இருக்குது. ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், அவருக்கு கரெக்டாக அந்த இடத்துல பிடிப்பார். அவர் பிடிச்சாருன்னு வச்சுக்காங்க, வலி தாங்க முடியாமல் சில பேர் கீழே விழுந்துருவான். உடனே அவர் பாஸ்டர் தொட்டவன் அபிஷேகம் வந்தால் கீழே விழுவாங்கன்னு எங்கே இருக்குது பைபிளில்? வேர் இட் இஸ் இன் த பைபிள். காரணம் தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி. நானும் ஊழியத்தில் நிறைய பேருக்கு தலையில் கை வச்சு கீழே விழுந்திருக்கு. ஒன்றே விழுந்திருக்கு. எது தெரியுமா? பிசாசு பிடிச்சது விழுந்திருக்கு நிறையா. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே அறியாமை, கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால இந்த ஆட்கள் நல்லா ஏமாத்துறாங்க. என்கிட்ட அது இருக்குதாக்கும், என்கிட்ட வல்லம் இருக்குதாக்கும், என்கிட்ட அது ஒருத்தன் தொட்டா விழுகிறான், ஒருத்தன் ஊதுனா விழுகிறான். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் தமது நாமம் விளங்கும்படி அவர் ஒரு தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம். அப்போ இதில் எல்லாவற்றிலும் எது மகிமைப்பட வேண்டும்? கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட வேண்டும். அப்போது இந்த சிஸ்டம், இந்த ஹீரோ வர்ஷிப்பிங் சிஸ்டம் எல்லாம் இந்த பாபிலோனியன் இதில் தான் என்ன செஞ்சுதுங்க வந்தது. அப்போ இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற இந்த முறைமையெல்லாம், இந்த தலைமை போதகர் அப்படிங்கிற பொருளெல்லாம் அப்படி தான் அவங்க தான் கொண்டு வந்தாங்க பாருங்கள். இப்போ சில ஒரு ஊழியத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே ஒரு 10 கிளை சபைகள் அவர் சொல்கிறாரு. அந்த 10 கிளை சபைகளுக்கு 10 பாஸ்டர் நியமித்து வச்சுருப்பார். அவர் வச்சுட்டாருன்னா இந்த 10 பேருக்கு மேலே இருக்கிற இவருக்கு பேர் பிஷப்னு சொல்லிக்கிறார். இவர் எங்கே இருக்குது பைபிளில்? வேதத்தில் நிருபத்தில் அப்போஸ்தலன் எழுதுகிறார், கண்காணியின் வேலையை விரும்புகிறவன் நல்ல வேலையை என்ன செய்கிறான்? விரும்புகிறான். அந்த கண்காணி என்கிற வார்த்தைக்கு பைபிளில் இங்கிலீஷ் பைபிளில் 2 பேர் போட்டிருக்கு. ஒன்று பிஷப், ஒன்று ஓவர்சியர். அப்போ சரியாய் சொல்லணும்னா இன்னொரு இடத்துல மூப்பர்னு சொல்லியிருக்குது. அப்போ எல்டர்னாலும் சரி, பாஸ்டர்னாலும் சரி, ஓவர்சியர்னாலும் சரி, பிஷப்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். அப்போ சபையை மேய்க்கிறவன் என்கிற நிலையிலே எனக்கு மெய்ப்பன் என்கிற பெயர். சபையை முன்னின்று நடத்துகிறவன் என்கிற நிலையிலே ஐ பிகம் an எல்டர். சபையை கண்காணிக்கிறவன் என்கிற நிலையிலே எனக்கு ஓவர்சியர். எல்லாமே ஒரே வேலை தான், ஆனால் யூஸ் பண்ணுற வார்த்தைங்க தான் என்ன செய்யுது. அப்படி கரெக்டாக பார்த்தா ஒவ்வொரு சபையையும் நிர்வகிக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே தே கேன் பி எல்டர், தே கேன் பி பாஸ்டர், தே கேன் பி ஓவர்சியர், தே கேன் பி பிஷப். அப்போ இந்த ரோமன் கத்தாலிசிசத்தில் தான் இந்த அயார்க்கி அவங்க கொண்டு வந்தாங்க. கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் ப்ரீஸ்ட்டுங்க, பட் அதுக்கு மேலே இருக்கிறவங்க பிஷப்ஸுங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஆர்ச் பிஷப்ஸ், அதுக்கு மேலே இருக்கிறவங்க கார்டினல்ஸ், கார்டினல்ஸ்க்கு மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறவங்க தான் போப்பு. அந்த அயார்க்கி அப்படி தான் வரும்.
அதே அயார்கி சிஸ்டத்தை தான் ஆங்கிலிக்கன் சபை என்ன செய்யுது இன்னைக்கு பயன்படுத்துது. ஆனால் போப்புக்கு பதில் அவங்களுக்கு வந்து ஆர்ச் பிஷப் கேன்டர்பரி இருக்கிறார், அவ்வளோதான். இதெல்லாம் இதில் வந்தது. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி இவங்களே ஒரு அயார்க்கியை ஒன்று உண்டாக்கிக்கிட்டு, நான் அப்புறம் இதில் வேற சில அமெரிக்காலெல்லாம் சில கூத்தெல்லாம் பார்த்துருக்கேன். சாஃப்ரான் பிஷப்புன்னுவாங்க. இந்த பிஷப்புக்கு அந்த பிஷப்புக்கு என்ன, ஒரே ஒரு கலர் தாங்க வித்தியாசம். இந்த பிஷப் போட்டிருக்கிற பட்டையில் வந்து சிவப்பு இருக்கு, இந்த பிஷப் போட்டுக்கல பச்சை கலர் இருக்குங்க. என்ன ஒருத்தர் கேட்டா, நீங்க பிஷப்பா எல்டரா பாஸ்டரான்னு கேட்ட, எல்லாமே நான் தான் அப்படின்னு. புரியலங்க, புரியல. நெகேமியாவினுடைய காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, சிதறுண்டு போன ஜனத்தை மறுபடியும் எங்க கொண்டு வருது? அப்ப இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய உலகத்தில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாங்க. எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றது நல்லதான். உண்மையான எழுப்புதல் என்னது தெரியுங்களா? நம்மளை பாரம்பரியம் சிறைப்படுத்தி கொண்டு போனது, சம்பிரதாயங்கள் சிறைப்படுத்தி கொண்டு போனது, உலக சபையினுடைய கோட்பாடுகள் நம்மளை தேவனுடைய வசனத்தை விட்டு தூரமாக்கிடுச்சு. இப்ப அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம எங்க திரும்பி வரணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே. அன்னைக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் ரிட்டன் போகும் பொழுது எஸ்ரா என்ன பண்றானா, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து என்ன செய்யறாங்க? வாசிக்கிறான். ஏன்னா இஸ்ரவேலனுடைய ஃபவுண்டேஷனே அதுதான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவன் பாபிலோனுக்குள்ள இருந்ததுனால, அந்த பாபிலோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள இருந்துட்டு இப்ப வந்திருக்கிற மக்களுக்கு இனி அவர்கள் வாழக்கூடிய காரியங்கள் என்னங்கிறது என்ன செய்யணுங்க? தெரியணும். அதனால எஸ்ரா என்ன பண்ணுகிறான், எல்லா நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை எடுத்து என்ன செய்யறாங்க? வாசிக்கிறான். அப்போ தட் இஸ் த ஃபவுண்டேஷன். அப்போ ஆதி இஸ்ரவேலருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் ஒரு அஸ்திபாரமாக இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு அஸ்திபாரம் ஆதி அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசம்தான். அப்போ அன்றைக்கு எக்ஸைல் ஆனவர்கள், சிறைப்பட்டு போனவர்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து மோசே எழுதின நியாயப்பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வந்து நிலைநிறுத்தினது போல, இந்த கடைசி காலத்திலே சிறைப்பட்டு போன தம்முடைய ஆத்துமாக்களை எல்லாம் கர்த்தர் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து எதில் கொண்டு வந்து நிலைநிற்க வைக்கிறாரு? தமது கலப்பில்லாத தூய வசனமாகி இருக்கிற அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தேவன் நிலைநிற்க பண்ணுகிறார். இதுதான் கர்த்தருடைய பிரதான நோக்கம். அப்போ ஆதி திருச்சபை எதில் இருந்தது? அவர்கள் மனம் திரும்பினார்கள், பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ பேதுரு சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் வரவழைக்கும் தூரத்தில் எல்லாருக்கும் உண்டாயிருக்குதுன்னு சொன்னார். கீழே அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் இருக்கிறது ஜெபம் பண்ணதில் உறுதியாக என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? நீங்கள் போங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள். அதோடு நிறுத்திடாதீங்கப்பா. நான் கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே வெறும் ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்துவது மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையினுடைய அடித்தளம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தது என்பதை அறிந்து அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நிருபங்களாக எழுதி கொடுத்தார்கள். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் அதுதான். அப்போ இன்றைக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற எல்லா சபையார், நீங்க எல்லாம் எந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாரும் ஜெபம் பண்றீங்க. எழுப்புதல்னா என்ன நினைக்கிறீங்க? ரிவைவல், REVIVAL இருக்குது. ரிவைவ் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு விஷயம் நல்லா இருந்தது கெட்டு போச்சு, கெட்டு போனதை பழைய நிலைமைக்கு என்ன செய்யுது? இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரெனோவேஷன்னா புதுப்பித்தல். ஒரு பில்டிங்கை நான் கட்டுறேன், கட்டி ஒரு 20-30 வருஷம் பயன்படுத்துகிறேன். பயன்படுத்தினதுக்கப்புறம் எல்லாம் பாழாக போகுது. பெயிண்ட்டு போச்சு, ப்ளம்பிங் போச்சு, எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாம் எரிஞ்சு போச்சு. மறுபடியும் ஐ எம் ரெனோவேட்டிங் இட். இப்போ இந்த சர்ச்சு 1979 கட்டப்பட்டது. போன டிசம்பர் மாதம் என்ன பண்ணோம்? we renovated it. இதை புதுப்பித்தோம். அப்போ புதுப்பித்ததுக்கப்புறம் இதனுடைய தோற்றங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி என்ன செஞ்சுருக்குதுங்க? இது மாதிரி மாறி இருக்கு. அப்போ ரிவைவல், ரெனோவேஷன், ரெக்கன்சிலியேஷன், இந்த RE அப்படின்னு தொடங்குற எந்த ஒரு சொல்லை எடுத்தீங்கன்னாலும் அதனுடைய அடிப்படை என்னன்னா, ஏற்கனவே இருந்த நிலைமைக்கு மறுபடியும் என்ன செய்வது? மாறுவது. ரிவைவல். ரெக்கன்சிலியேஷன்னா என்ன? நாங்கள் ஏற்கனவே 2 பேரும் நண்பர்களாக இருந்தால் நடுவில் என்ன ஆகிப்போச்சு? எங்கள் 2 பேர்த்துக்கும் ஏதோ சண்டை ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் எங்கள் நட்பு என்ன செய்யப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிறது. அதற்காக நாங்கள் 2 பேரும் ஒப்புரவாகிறோம். ரெக்கன்சிலியேஷன். ரிவைவல் என்று சொன்னால் ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்தது நிலைமைக்கு இருந்த நிலையை போலவே இந்த கடைசி காலத்திலேயும் சபை அந்த அனுபவத்துக்குள் என்ன செய்யணுங்க? வரணும். அதுதான் உண்மையான எழுப்புதல். எழுப்புதல் சொல்லிட்டு சும்மா காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறதெல்லாம் கிடையாதுங்க. ரிவைவல் என்பது என்ன? ஆதி அப்போஸ்தலர்களால் உபதேசிக்கப்பட்ட உபதேசத்தின்படி சபை அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்குள்ள மறுபடியும் ரெஸ்டோர் ஆகணும். அப்போ இன்றைக்கு அந்த ரெஸ்டோரேஷன்ல பார்ஷியல் ரெஸ்டோரேஷன்லாம் கறிப்படாது. 15%, 20%, 30%, 100% ரெஸ்டோரேஷன் நமக்கு தேவை. அப்போ சீர்திருத்தத்தை மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த காலத்திலே ஆண்டவர் 100% ரெஸ்டோரேஷன் அந்த காலத்தில் என்ன செய்யல? ஏற்படுத்தலை. அப்போ அவர் கொண்டு வந்த அந்த ரெஸ்டோரேஷன் சீர் பொருந்துதல் எப்படின்னா படிப்படியாக தான் இருந்தது. இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். அன்றைக்கு விசுவாசத்தை குறித்த வெளிப்பாடு மார்ட்டின் லூத்தர் மூலமாக உண்டாது. பின்பாடு ஞானசானத்தை குறித்து, முழுகி ஞானசானம் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறது குறித்த வெளிப்பாடு வந்தது. அப்புறம் காலங்கள் கழித்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்த வெளிப்பாடு வந்தது. அதற்கு பின்னான காலங்களிலே பார்த்தீர்கள் என்ன சொன்னால் 20வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் எடுப்பது வேதத்தின்படி சரியான ஒரு ஒழுங்குமுறை, அந்த தேவநீதி நிறைவேற அந்த வெளிப்பாடு வந்தது. இப்படி ஆண்டவர் ப்ரோக்ரெசிவா காலாகாலங்களாய் அந்த சீர் பொருந்துதலை சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர் எடுத்த ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான். அப்ப முழுமையான சீர் பொருந்துதல் தேவனுடைய வசனத்திற்குள்ளே பூரணமாய் கடந்து வருதல் தாங்க ரிவைவல். சும்மா அங்கே கொஞ்சம் அப்படி பாரம்பரியத்தை கொஞ்சம் ஒரு 10% வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே பெண்டிகாஸ்டல் ஆளுங்க கிட்ட போனால் அங்கே கொஞ்சம் அந்நிய பாஷையில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இது மாதிரி யூ கேனாட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப். இங்கே வரும்போது நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஆவில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இங்கே இந்த அனுபவத்துக்குள்ளே இருப்பாங்க. இவங்களுக்கு நாளைக்கு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுன்னு திடப்படுத்தலுக்கு அங்கே போயிடுவாங்க. சரி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிற உனக்கு அந்த திடப்படுத்தல் எடுக்கிறதும் குழந்தை ஞானசானம் தப்புங்கிறது ஆவியான ஒரு உணர்த்திலையா? வசனத்தில் இல்லையே. அறியாமை உள்ள காலங்கள் அவங்க தெரியாம செஞ்சாங்க. தட் இஸ் ஓகே. ஆனா இன்றைக்கு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்து பாஷை பேசுற அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் நீ முதிர்ச்சி அடைந்தவனாய் மாறி இருந்துட்டு பெத்த குழந்தைய தூக்கிட்டு கொண்டு போய் நீங்க குழந்தை ஞானசானம் கொடுக்க கொண்டு போறீங்க. அப்போ உன்னுடைய வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப்? அதனால தான் எலியா என்று கேட்டான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் என்ன செய்வீங்க? அங்க குழந்தை ஞானசானத்தை கொடுத்துட்டு திருப்பி இங்க வந்துருவாங்க. இங்க பெந்தேகோஸ்தே பாஸ்டர் அவர் வேற தலையில கை வச்சு என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த குழந்தை நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தி விடுவார் பார்த்துக்கிடுங்க. ஆனா அங்க போயிட்டு குழந்தை ஞானசானம் கொடுத்ததை எங்க சொல்ல மாட்டாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னார்னு வச்சுக்கோங்க, நீ அங்கேயே போயிருந்துருவார். இவருக்கு டென்ஷன் ஆயிரும். இன்னைக்கு அப்படிதான் மாறி போச்சு. எல்லாத்துலேயும் அப்படியே கலப்படமாகி இங்கேயும் வாயை வச்சு அங்கேயும் வாயை வச்சு அதில் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு இவங்க ரியலிஸ்டிக்காகவே வாட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் யாருங்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யோசிங்க. அப்போ தேவனுடைய வசனத்தினுடைய பூரணத்துவத்துக்குள்ள என்ன செய்யணுங்க? வரணும். அப்போ ஒவ்வொரு காலங்களிலேயும் கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை எழுப்பி தம்முடைய வார்த்தையை கர்த்தர் சபைக்கு நேராக என்ன செய்யறாருங்க? அனுப்புகிறார்.
அப்போ இந்த நாட்களிலே 20வது நூற்றாண்டிலே கர்த்தர் சகோதரர் பிரணாமனுடைய ஊழியத்தை ஏற்படுத்தினுடைய நோக்கமே என்னன்னா, அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியினுடைய அடிப்படை, இந்த ஃபண்டமெண்டல் என்னன்னா, பேக் டு த பைபிள், தேவனுடைய வசனத்துக்கு என்ன செய் திரும்ப. இன்னைக்கு பிரணாமனுடைய பெயரை வந்து பல விதம் பயங்கரமாக தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ டிவியில் கூட சத்தியம் டிவியில் ஒரு தொலைக்காட்சியில் அதை பற்றி ரொம்ப ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இதெல்லாம் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய செய்தியை படிக்கிற ஆட்கள் பண்ணுகிற அட்டூழியத்தை அவர்கள் பார்த்ததுனாலே அவரை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய செய்தியை குறித்தும் இன்றைக்கு தப்பான அபிப்பிராயங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பயங்கரமாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால இதையெல்லாம் பார்த்துட்டு அவரை தப்பாக நினைக்கிறாங்க. அவருக்கும் இந்த ஆட்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மிகுந்த தாழ்மையோடு கூட நான் சொல்கிறேன். அவர் பிரசங்கித்தது 1200 செய்திகள். இன்னைக்கு யார் எத்தனை பேர் அந்த 1200 செய்தியை முழுமையாக படிச்சிருக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு அவருடைய பெயரை சொல்லி அவரை கிறிஸ்துன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவர் சொன்ன பிரசங்கத்தினுடைய சில காரியங்களை இஸ் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு பிரசங்கியார் he can make his own statements. அதை எல்லாவற்றையும் இவர்கள் டாக்டரினாக உருவாக்கி 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 இன்னைக்கு உலகமெங்கிலும் ஏகப்பட்ட துருபதேசங்கள் அந்த ஆட்கள் வைத்திருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு பிரணாம் அப்படிங்கிற பேரை கேட்டாலும் எல்லாம் தலைதெறிக்க ஒரு ஐயோ இதெல்லாம் ஏதோ கெட்ட ஆவிடாவீங்க இருக்குன்னு. நான் பிரணாமனுடைய செய்தியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் படிப்பேன் பாருங்கள். அதில் சில நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஸ்டேட்டஸில் போடுவேன். ஒரு தடவை ஸ்டேட்டஸில் போட்டு விட்டால் ஒரு ஆள் எழுதுறாரு, நீர் ஏதோ தவறான இதுக்குள்ளே இருக்கிறீருன்னு. என்ன, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன தவறான இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று அனுப்புகிறாரு. என்ன அனுப்புன்னு பார்த்தா, பிரணாம் எந்தன் சங்கீதமானவன் ஒரு பாட்டு இருக்குது. அதில் ஒருத்தன் பாடுறான், ஒருத்தன் அது தலை ஆட்டி ஆட்டி பாடுறாம. அந்த சண்டால் அந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அதான் பவுல் சொன்ன அந்த வேகம் தான் எனக்குள்ள அப்படியே கொதிக்குது, ரத்தம்லாம் கொதிக்குது. உங்களை கலக்குகிறவர்கள் தருப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சமீபத்தில் யூடியூப்பில் நான் பார்த்தேன், பிரதர் டிஜிஎஸ் தினகரன் பிரதர் வில்லியம் பிரணாமை சந்தித்த அந்த சந்திப்பிலே தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை ரொம்ப அழகாக அவர் பேசுகிறாரு. ரொம்ப அழகாக பேசுகிறாரு. எல்லாரும் நல்ல மதிப்புடையவர்களாக இருக்கிறாங்க. நான் அமெரிக்காவில் அவருடைய கூட்டங்களில் பங்கு பெற்ற நிறைய தேவதாசர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அவங்க எல்லாரும் அவர் மேலே நல்ல ஹை ரெஸ்பெக்ட் ரிகார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு கெடுத்து குட்டி சேவராக்கி வச்சுட்டாங்க. அவருடைய பெயரையும் அவர் பெயரை கெடுத்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட நல்ல செய்திகள் காரியங்கள் கூட இன்னைக்கு ஜனங்களால் தவறாக என்ன பண்ணப்படுகிறது, பேசப்படுகிறது. இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஏகப்பட்ட உபதேசங்கள் அந்த பிரண்ணமைட்ஸ் என்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. அந்த ஆட்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்களே இல்லை, யாரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், பிரசங்கம் அந்த ஆட்கள் சிலருடைய பிரசங்கம்லாம் பிரண்ணாம் செட் பிரண்ணாம் செட் பிரண்ணாம் செட் பிரண்ணா, ஐயோ யோ 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 தாங்க முடியாதுங்க. பைபிளே தெரியாது. சனிக்கிழமை ஏதாவது அவருடைய 1300 செய்தி சொன்னாலே அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எல்லா செய்தியும் டிரான்ஸ்லேஷனில் வேறு கிடையாது. அதில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் தமிழில் வேணால் ஒரு 300-350 செய்தி இருக்கும். அதில் என்னத்தையாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் உட்காந்து சனிக்கிழமை பூரா அதில் மாவு அரைப்பாங்க போல இருக்குது. அரைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா தீர்க்கதரிசி இந்த பக்கத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், சீர்க்கதரிசி இந்த பக்கத்தில் சொல்லியிருக்கார். பைபிளே பேச மாட்டான், பைபிளே தெரியாது உனக்கு. அப்படியே திண்டதை பூரா வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுக்க வேண்டியது, வாந்தி எடுக்க வேண்டியது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்போ அவருடைய செய்தியினுடைய சாராம்சம் என்ன? பேக் டு த பைபிள், வசனத்துக்கு திரும்பு. அப்போ அந்த செய்தியை படித்ததன் மூலமா இன்றைக்கு நான் அறிய வேண்டிய தேவனுடைய வார்த்தை என்ன அறியாததுனால தான் இந்த ஆளுங்க இன்னும் அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் விபரீதமாய் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அந்த ஆளுங்களெல்லாம் கிட்டையே சேர்க்காதீங்க, வந்தாலும் துரத்தி விட்டுருங்க. யோவான் 3 எழுதின வசனம்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏறத்தாழ 100% பொருந்தும். இந்த உபதேசத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தன் வந்தான்னா அவனை வீட்டுக்குள்ளே ஏத்தாத, அவனுக்கு என்னவும் சொல்லாத, வாழ்த்துதலும் சொல்லாத. சென்னா நீ அவன் துர்க்கிரியர்களுக்கு என்ன உள்ளவனா இருப்ப. இப்போ இதே நேரத்தில் அவருடைய செய்தியினுடைய மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து உண்மையாக வாழ்ற ஒரு ஜெனுவைன் குரூப் இருக்குது. அது வேற. ஆனால் ஃபால்ஸ்ஹுட் நிறையா இருக்கிறாங்க. அது ஏகப்பட்ட குரூப்புகளாக அது பிரிந்து இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டு இருக்கிற வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவி அது. கர்த்தருடைய நாமத்துக்கு பதிலாக ஒரு மனுஷனுடைய நாமத்தை உயர்த்துகிற காரணம் என்னவென்றால், காரணம் அவருக்கு கொடுத்த ஊழியத்தினுடைய அழைப்பை இன்னும் ஒரு சில லெவல்லாம் போயிட்டாங்க அந்த ஆட்கள்.
பிரசங்கமே பண்ண மாட்டாங்க. பிரசங்கம் பண்ண யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. கேசட் டேப்பை வச்சுட்டு அவருடைய செய்தி என்ன செய்யுது, திருப்பி திருப்பி போடுறது. கேசட்டை போட்டு கேட்கணும்னா நான் வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு போகலாமே. அப்போ தேவன் ஏற்படுத்தின அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், இவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது? இவர்களுடைய வேலையே என்ன வேண்டாம், இந்த நேரத்திலே தேவன் தனக்கு முன்பாக கொடுத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்துக்காய் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட இந்த மணி நேரத்துக்கான சரியான வார்த்தையை கொடுப்பதுதான் கர்த்தருடைய கொடுத்த வேலை. அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஞானசானம் எடுத்துட்டு ஒரு கேசட்டோ ஒரு சிடி பிளேயரே வாங்கி பிரண்ணாமுடைய செய்தியை கொஞ்சம் கேசட்டை நீ வீட்டிலேயே கேட்டுக்கிட்டு பல்லம் வந்திருப்பான்னு அனுப்பி விட்டுருலாமே. இந்த மாதிரி இந்த அவருடைய செய்தியை வாசிக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய பயங்கர மோசமான தவறுகளால் இன்றைக்கு அவருடைய பெயரும் அவமதிக்கப்பட்டு அவருடைய செய்த ஊழியத்துக்கான அந்த நற்பெயரும் களங்கப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனையா இருக்குது. உண்மையா ஊழியம் செஞ்ச மனுஷன், உண்மையாய் தேவனுக்காய் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன் பேர் அப்படி குட்டி சேவராக்கி வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்கள். அவர் மூலமாய் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு லாரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் தேவனுடைய நாமத்துக்காய் உண்மையாய் நின்ற ஒரு மனுஷன். ஆனால் பின்னான காலங்களில் அவருடைய விழியங்கள் எல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு ஒரு மாதிரி போயிடுச்சு பாருங்க. அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பட் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த சரியான ஒரு லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்குது. அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது என்னுடைய தகப்பனார். ஆனால் அவருடைய ஊழியங்கமும் அவருடைய பிரசங்கமும் என்றைக்கு ஒரு தவறான பாதையை நோக்கி கடந்து போச்சு, அன்னையோட குட் பை சொல்லிட்டு வந்தவர் தான் எங்கள் அப்பா. அப்போ இன்றைக்கு தேவன் ஒவ்வொரு காலங்களிலேயும் கர்த்தர் சரியான விஷயத்தை அவர் என்ன செய்திருக்கிறாருங்க, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இந்த ஆட்கள் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தினாலே. அப்போ கர்த்தர் தமது ஊழியத்திற்காக அழைத்த போது அவர் சொன்ன, ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் வந்தது. அவர் கேட்ட பொழுது அந்த சத்தம் என்ன சொன்னதுன்னா, யோவான் ஸ்நானகனுடைய முதல் வருகைக்கு முன்னோடியாக இருந்தது போல உன்னுடைய செய்தி என்னுடைய இரண்டாவது வருகைக்கு, யுவர் மெசேஜ் வில் பி த ஃபோர்ரன்னர், நாட் யூ. அப்போ அந்த செய்தியை ஆண்டவர் அவர் மூலமாய் கொடுத்து, கர்த்தர் தமது ஆதி அப்போஸ்தலர்களுக்கு மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியை திட்டமும் தெளிவுமாய் அவருடைய செய்தியின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், கர்த்தர் அதன் மூலமாய் ஒரு கூட்டம் ஜனத்தை தமது வருகைக்கென்று ஆண்டவர் என்ன செய்வது, ஆயத்தப்படுத்துவது. இப்படி தவறான உபதேசங்களை உருவாக்கி ஜனங்களை ஏமாற்றுகிறதற்காக அல்ல. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ஏன்னா இந்த ஆட்களோட நான் கொஞ்சம் பழகினதுனால இந்த ஆட்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும் பாருங்க. ஆனால் அவரை குறித்து தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிற அநேக ஊழியர்களோடு கூட நான் தனிப்பட்ட விதத்தில் பேசின போது, இப்போ நீங்கள் சொல்ல கண்டு தான் பிரதர் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியுது பிரதர், நாங்கள் எல்லாரும் அவரை ரொம்ப தப்புன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பிரதர் என்று இப்போ தான் அவங்கெல்லாம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? அவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உரைத்த அந்த வார்த்தையை கூட அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திருத்தி வச்சிருக்கிறாங்க. உன் செய்தி முன்னோடியா இருக்கு என்று சொல்ற இடத்துல நீ முன்னோடியா இருப்பாயின்னு கூட போட்டு வச்சிருக்கிறாங்க. யூ வில் பி த ஃபோர் ரன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ யுவர் மெசேஜுக்கும் யூங்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, வித்தியாசம். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையில உன்னை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டுறதுக்கான அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தது உனக்கு? ஸோ இந்த செய்தியின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக நான் அவரை நான் ஏதோ ஆண்டவருக்கு மேலே மிகப்படுத்தி பேசுறதுக்காக இங்கே பேசலைங்க. ஒரு மனுஷனை குறித்து ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அதை அறிஞ்சவங்க தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய நோக்கம். அதை நான் சொல்லி தான் ஆகணும். அது அதனால் இப்படிப்பட்ட தப்பான அபிப்பிராயங்களுள்ள கிறிஸ்தவ மக்கள் ஒருவேளை அவருடைய பெயரையோ அவருடைய செய்தியை பற்றியோ நீங்கள் கேட்டிங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. அவரை தயவுசெய்து தவறாக நினைக்காதிருங்கள். அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவருடைய ஃபாலோயர்ஸ் என்று சொல்லப்படுகிற பிரன்னமைட்ஸ் என்கிற ஒரு பெரிய கூட்டமானது மிகப்பெரிய அட்டூழியத்தையும் ஆவிக்குரிய உலகத்தில் துருபதேசங்களை பரப்பி ஜனங்களை கெடுத்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மிகவும் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரோடு மாத்திரம் இணைந்திருங்கள், கர்த்தருடைய வசனத்தோடு இணைந்திருங்கள், தேவனோடு இணைந்திருங்கள். அந்த செய்தியின் புஸ்தகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா படிச்சுட்டு ஆண்டவரோடு உங்கள் தொடர்பை வச்சுக்கிடுங்க. உண்மையிலே கண்டுபிடிக்கணும்னா ஜென்யூனான ஆளுங்களை கண்டுபிடிச்சு அவங்களோட மாத்திரம் ஐக்கிய வைங்க. இல்லைன்னா அந்த ஆளுங்க மொத்த கப்பலையும் கெடுத்து நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாபேல் கோபுரத்தினுடைய நிலை அடுத்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
பாபேல் என்றால் அது என்னது? வானத்துக்கு வாசல். அப்போ வானத்துக்கு எது வாசலாக முடியும்? நீ ஏற்படுத்துகிற எதுவுமே வானத்துக்கு வாசலாக முடியாது. நீ கட்டுற கோபுரத்தில் ஏறி போகிறதுனால நாங்கள் எதை தொட முடியாதியா? வானத்தின் வாசலை தொட முடியாது. வானத்தை தொடுகிறதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர் தான் சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை அவன் கண்டடைவான்னு சொன்னார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று என்ன செய்கிறதல்லவா? விளங்குகிறதல்லவா? அப்போ ஏறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் எங்க இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ஏணி மேலே ஏறி போயிட்டாரு, இப்பொழுது ஏணியில் ஏறுகிறான்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இப்போ ஏற இருக்கிறவர் என்ன செய்யணும்? கீழே இறங்கணும். இப்போ ஏறினார் அப்படின்னா இதுக்கு முன்னால அவர் எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர். அப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கிரைஸ்ட் கேம் டு த வேர்ல்ட். அப்போ பரலோகத்தில் இருந்தவர் முதல்ல என்ன செய்தார்? கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் மறுபடியும் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாருங்க? ஏறி போயிருக்கிறார். அதனால தான் கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அந்தார்ந்து பார்க்கிறீர்கள்? அவர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்ப என்ன செய்வார்? வருவார். அப்படி அவர் திரும்ப வருவார். அப்போ அவர் எப்படி திரும்பி வர்றாரு? அப்போ அவர் தான் சொன்னாரு, நானே வழியும். அப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ரூட்டு கண்டுபிடிச்சவர் அவர் ஒருத்தர் தான். சாது செல்லப்பா பிரதர் அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். நிறைய பேருக்கு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் டவுன் பஸ் போகுதும்பார். டிவியில் பார்த்துருக்கீங்களா? சில பேர் திடீர்னு சொல்லுவார், நான் பரலோகத்தில் இருந்தேன்பார். இவர் எப்போ போனார், எப்போ ரிட்டர்ன் வந்தார் யாருக்கு தெரியாது. எந்த பஸ்ஸை பிடிச்சி போனாரோ, எந்த பஸ்ஸை பிடிச்சி திரும்பி வந்தாரோ தெரியாது. என்ன பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே விளங்கலையா? அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவருமாய் உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தை எங்க சொல்றாருன்னா, யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 3:13 சொல்றாரு. இதை சொன்னவர் 14 என்ன சொல்றாரு பாருங்க. 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி? இடமே தெரியாது, அப்புறம் எப்படி வழி தெரியுன்றான். இதில் தோமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோண்டி எடுத்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வரவே மாட்டார். காயத்தில் விரலை போட்டாலுடையும் என்ன செய்ய நம்பேன். அப்போ இதில் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? நீர் போகிற இடத்தை அறியோமே, வழி எங்க நாங்கள் எப்படி? அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்யான்? அவர் தான் வழி. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய சபைகள் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க சபையில் நீ அங்கத்தினராக இல்லாவிட்டால் நீ பரலோகத்துக்கே வர முடியாதுங்க. You must be the member of our organization, denomination, unless you will never come to heaven. யார் சொன்னது? Who said? நான் எங்கே இருந்தாலும் வர முடியாதியா?
நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் அவரை அறிகிற அறிவை பெற்றவனாய் இருந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உன் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உன் ஆர்கனைசேஷனால தான் பரலோகம் போகணுன்ட்டு நீ நினச்சிட்டு இருந்தா அப்படியாப்பட்ட ஆர்கனைசேஷன் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஆர்கனைசேஷனில் போய் சேர சொல்லலை, எந்த ஸ்தாபனத்திலேயாவது போய் மெம்பராக இருக்க. சிலர் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பயங்கரமாக அவர் பேசிகிட்டு இருக்கிறார், என்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற சபைகள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வரும், என் ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியங்கள் மாத்திரம்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, மற்றதெல்லாம் பிசாசின் ஊழியங்களா. ஒருத்தர் சொல்கிறாரு, உனக்கு யார் இந்த வேலையெல்லாம் கொடுத்தாயா உனக்கு? அதான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஓவராக பேசிக்கிட்டு இருந்தானே டொப்புன்னு தூக்கி விடுவார் ஆண்டவர். சிலர் ஓவராக பேசிக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், தூக்கிடுவார். அப்போது இன்றைக்கு தேவனுடைய வழி அவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்யான்? வரான். அப்போது இன்றைக்கு ஸ்தாபனங்கள் காட்டுகிற வழி அல்ல, தேவன் ஏற்படுத்தின ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மூலமாக என்ன செய்யப்படுத்தப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. கடைசியாக இந்த பாபிலோனுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a spirit of idolatry. ஐடாலட்ரி என்று சொன்னால் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை என்னவா வைக்கிறது? ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன செய்கிறது? வைக்கிறது. டு சப்ஸ்டிடியூட் சம்திங். அப்போ ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், என்னை அன்றி உனக்கு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம், விக்கிரக ஆராதனை என்ன பண்ணாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக. ஏன் சொல்கிறாருன்னா, நான் ஆவியாக இருக்கிற தேவன், என்ன நீ பார்த்ததே கிடையாது, பார்க்காத என்ன நீ என்ன செய்யாத, ஒரு உருவத்துக்குள்ளே கொண்டு வராத. டோன்ட் ட்ரை டு ரீப்ளேஸ் எனி திங். அப்போது இன்றைக்கு நேபுகாத் நேசார் செய்த ஒரு காரியம் என்ன? ஒரு பெரிய பொற்சிலையை வைத்து என்ன செய்ய சொல்கிறான்? வணங்க சொல்கிறான். அப்போ அந்த பாபிலோனுடைய என்னன்னா, அப்படியாவது அந்த சிலை என்ன செய்ய வைக்கணும்? வணங்க வைக்கணும். அப்போது அன்றைக்கு பாபிலோனில் இருந்த மக்கள் எல்லாரும் வழிபட்டார்கள். பாபிலோனில் யூதர்களில் நிறைய பேர் கூட கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க. முதல்ல சொல்கிறான், இதை வணங்காதவர்களை என்ன செய்வேன்? தூக்கி அக்கினி சூளையில் போடுவேன், வீடு என்ன செய்யப்படும்? எருக்களமாக்கப்படுங்கிறார். ஆனால் அவர்கள் அக்கினி சூளை இருக்கிறது என்பதை அறிந்தும் கூட வைக்கப்பட்ட பொற்சிலை அவங்க என்ன செய்யலை? வணங்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க, ஸ்டெடியாக நிற்கிறாங்க. அந்த ஆட்கள் நின்ன உடனே பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போய் இப்போ கூப்பிட்டு கேட்குறான், நீ ஏன் வணங்கலைன்னு அவன் சொல்கிறான். அதை இதை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருங்கிறத நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அவரை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். நீ நிறுத்துகிற பொற்சிலையெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது? வணங்க முடியாதுன்னு சொன்ன உடனே இன்னும் அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினார்கள். ஆனால் உள்ளே போனவர்கள் வெந்து போனார்கள். உள்ளே போட்டவர்கள் அவருடைய கட்டுகள் அறுவுண்டு போனது. அவர்களோடு கூட 4ஆவதா இன்னொரு மனுஷன் உள்ளே உலாவிக் கொண்டிருந்தார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது இன்றைக்கு விக்கிரக ஆராதனை என்பது என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றாக ஒன்று செய்கிறது. ஒரு சிலர் ஸ்தாபனத்தை விக்கிரகமாக வச்சிருக்கிறது, சிலர் சில ஆள் தத்துவங்களை பர்சனாலிட்டிஸ் வச்சுட்டு ரொம்ப ஆள் தத்துவமாக அதை பண்ணுறது, சிலருடைய ஊழியங்களை. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பிரண்ணாமுடைய ஊழியம், அந்த பிரண்ணாமையும் சரி, பிரண்ணாமனுடைய ஊழியங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் இன்றைக்கி ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தங்களை பற்றி என்ன தெரியுமா சொல்லிவிடுவாங்க? நாங்கள் தான் மனவாட்டிகள் என்னவாங்க. நீ என்ன மனவாட்டி? நீ உங்கள்கிட்ட கிரியையே கிடையாது. அவங்க பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுவாங்க. அதில் ஒரு ஆள் அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுங்க. பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் என்னப்பா எனக்கு தெரியாது சொல்லுப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த காணா ஒரு கல்யாணம் பார்த்து இப்போ சம்பவம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரா? நான் படிச்சிருக்கிறேன் பிரதர், சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறேன்.
ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பிரதர், முதல்ல கொடுத்த ரசம் எப்படி இருந்தது? ருசி குறைவாக இருந்தது. ஆனால் இயேசு வந்து அற்புதம் செய்த பின்பு பார்த்தீங்கன்னா அது முன்பு கொடுத்த ரசத்தை விட மிகப்பெரிய ருசியுள்ளதாக இருந்தது. நான் கேட்டேன், இப்போ என்னையா சொல்ல வரேன்னு கேட்டேன். பைபிள் பிரதர் அது பழைய ரசம். என்னது? பழைய ரசம், அதில் ருசி இல்லை. ஆனால் தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ருசியுள்ள ரசம். அட சண்டாலனை ஒன்று எனக்கு கையில் அருவா வெட்டி பிள்ளாம் போல வந்துச்சு. எனக்கு அவ்வளோ ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரே தன்னுடைய செய்தியில் எத்தனையோ இடங்களிலே அவர் தன்னுடைய பைபிள் அப்படி தூக்கி உயர்த்தி சொல்ல, திஸ் இஸ் மை அப்சல்யூட், இதுதான் பரிசுத்த வேதாகமம் தான் என்னுடைய அடிப்படை ஆதாரம். He never preached a new Bible, he preached from the Bible, he preached the people to back to the Bible. That is the essence of his message. அப்போ அவர் பண்ண பிரசங்கம் ஒன்று, இவங்க கொடுக்குற வியாகியானம் ஒன்று. இது எதனுடைய அடையாளம்னா தேவனை காட்டிலும் தேவனுடைய காரணம் என்னவென்றால், நல்லா விளங்கிக்கோங்க, அப்போஸ்தல ஊழியம் சபையில் 2000 வருஷமா இருக்குது. பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கர்த்தர் எழுப்பினார். ஆனாலும் கூட தேவன் தெரிந்து கொண்ட அந்த 12 பிரதான அப்போஸ்தலருடைய ஊழியம் தான் ஃபவுண்டேஷன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் அப்போஸ்தலருங்க டைட்டில் வச்சுக்கிறீங்க, தாராளமாக வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போஸ்தலர் என்பது டைட்டில் கிடையாது, அது வந்து ஒரு அழைப்பு, அது ஒரு ஊழியம். இன்னைக்கு என்ன கூட அன்றைக்கி ஒரு சகோதரன் பேசிக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் இவாஞ்சலிஸ்டாக இருந்தீங்க பிரதர், அப்புறம் உங்கள் அப்பா கூட ஒரு பாஸ்டராகவே தான் இருந்தீங்க. இன்றைக்கி கடவுள் பாருங்கள் உங்களை இந்தியா முழுவதும் பிரயாணம் பண்ணி கொடுத்துருக்க, உங்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், அப்போஸ்தல ஊழியத்தை வேணால் கொடுத்துருக்கலாம், நான் அப்போஸ்தலர் மாத்திரம் தயவுசெய்து அழைச்சிடாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் பிரதராகவே எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை பிரதர், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் போகிறதுனால எத்தனையோ சபைகள், எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போது உங்களை ஆண்டவர் பல இடங்களில் கொண்டு போகிறது மூலமாக அந்த சபைகள் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் ஸ்திரப்படுது. நான் சொன்னேன், அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதை பற்றியெல்லாம் பெரிய ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நான் போகவிடல பிரதர். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை தாராளமாக நான் செஞ்சுட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அதோட அந்த கான்வர்சேஷனை நான் கட் பண்ணிட்டேன். அப்போ அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் வந்தாலும் பிரதான அப்போஸ்தலர்களாக இருக்கிறவங்க எத்தனை பேர் மாத்திரம்தான்? 12 பேர் மாத்திரம்தான். அந்த இடத்தை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நானும் பேதுரு மாதிரி இருக்க போறேன், நானும் பவுல் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. புதிய எருசலேமினுடைய காட்சியை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்த்தீர்களானால் 12 அஸ்திபாரங்கள் உள்ள கற்கள் இருக்கிறது. அந்த 12 அஸ்திபாரத்தில் எத்தனை பேர் தான் இருக்குது? ஹலோ, 12 பேர் தான் இருக்குது. பேதுருவுடைய பெயர் இருக்குது, தோமாவுடைய பெயர் இருக்குது, பர்த்தலமேயுடைய பெயர் இருக்குது, மத்தேயு என்கிற பெயர் இருக்குது, மார்க் என்கிற பெயர் இருக்குது, யோவான் என்கிற பெயர் இருக்குது. இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இதுல யூதாஸ் காரியத்தை இறந்து போனான், செத்து போனான், ஆண்டு கொண்டு செத்தான். அந்த போன யூதாஸ் காரியத்தினுடைய இடத்திற்கு மாறாக இவர்களே ஒரு அப்போஸ்தலனை தெரிந்து கொள்ளும்படி முயற்சிக்கிறார்கள். 2 பேர்ல என்ன போட்டாங்க? சீட்டு போட்டாங்க. சீட்டு வந்து மத்தையாவின் பேர்ல விழுந்தது. அந்த மத்தையா ஒரு இடத்துல கூட எங்கேயுமே பேசப்படல பைபிள்ல. காரணம், இவர்கள் தங்களுடைய சொந்த மூளையினாலே தெரிந்து கொண்டார்கள். ஆனால் விடுபட்டு போன அந்த மனுஷனுடைய ஊழியத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமே. இந்த இடத்துல இந்த பிரதான அப்போஸ்தலர்கள் செய்த அந்த அஸ்திபாரத்தின் காரியத்தின் உபதேசத்தினுடைய ஊழியத்தில் நீ மார்ட்டின் லூத்தரையும் கொண்டு வர முடியாது, யாரையும் கொண்டு வர முடியாது, பிரண்ணாமையும் கொண்டு வர முடியாது, நீ யாரையும் கொண்டு வர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரை தெரிந்து கொண்டார், அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அவர்கள் தான் சபைக்கு அஸ்திபாரம் போட்ட பிரதான அப்போஸ்தலர்கள். They are the chief apostles. அப்போ அந்த பிரதான அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவே என்னவா இருந்தாருங்க? ஒரு மிகப்பெரிய பிரதான அப்போஸ்தலராக இருந்தார். அவங்க தான் மெயினான ஒர்க் அதை செஞ்சாங்க. அந்த இதில் அந்த ஏரியாவை வந்து வேற யாருமே டச் பண்ண முடியாது. நீங்க வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை உள்ள அத்தனை புஸ்தகங்களை எடுத்தீங்கன்னா இதில் அத்தனை புஸ்தகங்களை எழுதின ஆட்களே யாருன்னா இந்த 12 அப்போஸ்தலர்கள் உள்ள தான் வருவாங்க. தீமத்தேயு, தீத்து எல்லாம் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினிஸ்டர்ஸ் இந்த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் டைம்.
புதிய ஏற்பாட்டு ஆரம்பகால சபை ஊழியத்தில் தீமோத்தேயு, தீத்து என்று பெரிய பெரிய நல்ல நல்ல ஊழியர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களெல்லாம் எதுவும் எழுதவே அலோவ் பண்ணல. ஒரு புத்தகத்தை கூட எழுத அலோவ் பண்ணல. அப்போது மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கள்லாம். இதில் நிறைய புத்தகம் எழுதுனா நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தான். யோவான் சுவிசேஷத்தை எழுதினார், 3 நிருபங்களை எழுதினார். பேதுரு 2 நிருபங்களை எழுதினார். பவுல் அநேக நிருபங்களை எழுதினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் நடபடியில் சரித்திர புத்தகத்தை எழுதினதா சொல்றாங்க. மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார். யோவான் சுவிசேஷத்தையும் எழுதினார், 3 நிருபங்களை எழுதினார். வெளிப்படுத்துகிற விசேஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசன புத்தகத்தை 1 எழுதினார். கர்த்தருடைய காரியங்களை அவமாய் பேசுகிற மனுஷனே எனக்கெல்லாம் வயிறு எரியுதுங்க. தர்ப்புண்டு போனால் சில நேரத்தில் எப்படி இருக்கு, இந்த ஆட்கள்லாம் நலமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப எத்தனை நல்ல பரிசுத்தவான்களுடைய உயிரை, ஊழியங்களை இவர்கள் களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வாசித்த வேத வசனத்தில் சபைக்குள் காணப்படுகிற பாபிலோனுடைய ஆவி முதல் நிலை, அது தேவ சித்தத்துக்கு என்ன செய்யும், முரண்பாடாய் செய்யும். இரண்டாவது, நாம் கட்டுவோம். மூணாவது, நமக்கு என்ன உண்டாகும்படி, பெயர் உண்டாகும்படி. நாலாவது, நாங்கள் எதை தொடுவோம், வானத்தை தொடுவோம். அஞ்சாவது, அது விக்கிரகாராதனையினுடைய இடம். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்னா டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. என் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறேன், அதில் என்ன செய்யறதில்லை, பிரவேசிக்கிறதில்லை. நாம் கட்டுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன். மூணாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்கு பெயர் உண்டாகும்படி. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் விளங்கும் ஸ்தானம். அடுத்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது விக்கிரக ஆராதனை செய்கிற இடம். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவன் எப்படி தொழுது கொள்ளணுங்க, ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எதை தொடுவேன், வானத்தை தொடுவேன். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று ஜீவனை என்ன செய்வான், மேய்ச்சலை கண்டடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பரிசுத்தவான்களாகிய நாம் இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பாபிலோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே எவ்வளவு வேகமாய் அது இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த நாம் அவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலையாகி விடுபெற்று தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட, பரிசுத்தப்பட கர்த்தர் தாமே நமக்கு கிருபையையும் உதவியையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் எல்லாவற்றையும் நாம் விட்டு வெளிந்து பாபிலோனுடைய அடிமைத்தனத்தை விட்டு முற்றிலுமாய் வெளியே வந்து தேவனுடைய கலப்பில்லாத தூய சத்திய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அதே பிரசங்கத்தை பிரசங்கிப்போம். அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அதே காரியத்திற்கு நாம் முற்றிலுமாய் கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வருகை நாளிலே நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை இந்த காலவேளையில் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த கால வேளையில் நீ தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே வருகிற ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய தெய்வீக கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை எல்லாவற்றை நீர் தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாபிலோனுடைய அடிமைத்தனங்கள் எல்லாவற்றை விட்டு ஆண்டவரே, இந்த நாட்களில் தேவனுடைய சபை கர்த்தருக்காய் வேறு பிரிக்கப்பட்டு வெளியே வரும்படி நீர் கிருபை செய்வீராக. இந்த வசனத்தை தூர இடங்களில் இருந்து கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஜனத்தை அவருடைய வார்த்தையிலே நீ நிலைநிற்க கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். தேவன அருளப்பட்ட வேதமாகிய அஸ்திபாரத்துக்குள்ளே யாவரும் கடந்து வரும்படி நீர் கிருபை செய்யும். உம்முடைய திவ்ய கரத்துக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய திவ்ய கரத்துள்ளே நீர் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் உம்முடைய ஜனத்திற்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீர் அருளும்படி செபிக்கிறேன். உம்முடைய திவ்ய கரத்துக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் காத்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.